हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद। महागणपति स्वामिन् जया विजयी भव। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यास्सु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना। हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेजं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डीकृष्णमृगत्वत्परीधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वसु लोकं विवृणोतु। शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेतारं प्रणतोऽस्मि सदा शिवं। योऽन्तः प्रविश्य मम वाचमिवां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। विद्युद्दामसमप्रभां मृगपतिस्कन्धस्थितां भीषणां कन्याभिः करवालखेटविलसद्धस्ताभिरासेवितां। हस्तैश्चक्रधरालखेटविशिखां शापं गुणं तर्जनीं। बिभ्राणामनलात्मिकां शशिधरां दुर्गां त्रिनेत्रां भजे। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद। நூரணி பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஸ்ரீ ஹரிஹரபுத்திர சுவாமியினுடைய அனுகிரகத்திலேயும் இங்கே இருந்த பூர்வீஸ்வரர்களான சுந்தரவாத்தியார் அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் மாதிரி சோமசுந்தர தீட்சிதர் இவா மாதிரி இருக்கிற பெரியவாளனுடைய அனுகிரகத்திலையும் நம்ம நூரணி கிராம ஜனங்களுடைய ரொம்ப சம்பூர்ண ஆனுகூல்யத்தோடையவும் பிராமண சபை பிரத்யேகமாக இந்த பிராமின்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி பிஇஎஸ் அதனுடைய பாரவாகிகளோட ஒரு நல்ல உற்சாகத்திலையும் ரொம்ப பெரியவாள்லாம் இருந்த ஒரு கிராமம் நம்ம கிராமம், இந்த நூரணி கிராமம். சுந்தரவாத்தியார் மாதிரி உள்ளவாளும் சேஷாத்ரிநாத சாஸ்திரிகள் மாதிரி உள்ளவாள்லாம் அத்தியனம் இந்த ஊர் பாடசாலையில் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ ஏற்பட்ட ஒரு பாடசாலை நடந்துட்டு இருந்தது. நடுவில் சில வருஷங்கள் நடத்த முடியாமல் விட்டு போயிருக்கு. அதனுடைய ஒரு புனராரம்பம் அப்படிங்கிற விஷயம் இப்போ முன்னாடி சொன்ன அனுகிரகத்தினாலேயும் எல்லா ஜனங்களுடைய ஆனுகூல்யத்தினாலேயும் திருப்பி ஆரம்பித்து ஒரு வருஷமாக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நம்ம இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிரயோக பாடசாலையாக வச்சுட்டுருக்கோம். வேத பாடசாலையும் நடக்கிறது. இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷன் பார்த்தேன்னா வேதத்துக்கு குழந்தைகள் வர்றது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம், பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னது அப்படின்னா, இன்றைக்கி மின்காலங்களில் ஒரு ஆற்றுல பல குழந்தைகள் இருப்பா. இன்றைக்கி ஒரு ஆற்றுல ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயமாக ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த குழந்தைய தனியாக பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிறதுனால பல பேர் வேதத்துக்கோ வேத பாடங்களுக்கு விடுறதில்லை. அப்போ அந்த குறைகள் இல்லாமல் இருக்கணும், அதனால் வேதத்துக்கு குழந்தைகளை விடாமல் இருக்கிறது அப்படிங்கிற குறை தீர்றதுக்காகவே முக்கியமாக இந்த பாடசாலையினுடைய நோக்கம். நம்ம பாலக்காடு நூரணி கிராமம் குளத்துமேடு அப்படிங்கிற தெருவு ஐயப்பன் கோவிலுக்கு பின்னாடியே சான்ஸ்கிரிட் வேதிக் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு பிஇஎஸ் அவருடைய இதனால் தொடங்கியிருக்கு. அதில் நம்ம இந்த பாடசாலை நடந்துட்டுருக்கு.
முன்னாடி சொன்னதுக்கு காரணம் இந்த பாடசாலையினுடைய ஸ்பெஷல் என்னது அப்படின்னால், நீங்கள் கார்த்தால வந்து சாயந்தரம் திருப்பி போயிடலாம், குழந்தைய பிரிஞ்சு இருக்க வேண்டாம், கார்த்தால கொண்டு விட்டால் சாயந்தரம் அழிச்சுன்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக வச்சுருக்கோம். மேலும் பிரயோகம் ரொம்ப முக்கியமாக வச்சுன்றதுக்கு காரணம், பல சூத்திரங்கள் பல பிரயோகங்கள்லாம் ரொம்ப நிர்தாரணமாக சொல்ல முடியாமல் இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் நன்னா உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பிரயோக பாடசாலை முக்கியமாக வச்சுருக்கோம். நமக்கு இப்போ வேதத்துக்கும் பிரயோகத்துக்குமாக சேர்ந்துட்டு ஒரு 12 வித்தியார்த்திகள் நம்ம இந்த பாடசாலையில் அத்தியனம் படிச்சுட்டு இருக்கா. தங்கி படிக்கிறவாளும் இருக்கா. இனி இப்போது நான் வந்துட்டு போகிறதில்லே தங்கியே படிக்கணும்னு ஆசைப்படுறவா அவசியம் வந்து தங்கியும் படிக்கலாம். அதுக்கும் நாங்கள் இங்கே வந்து சௌகரியங்கள் பண்ணி வச்சுட்டுருக்கோம். தங்கி படிக்கிறது, போயிட்டு வருது, அப்படி 12 வித்தியார்த்திகள் நம்ம பாடசாலையில் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாடசாலை சம்பந்தமாக ஏதாவது விசேஷங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் டொனேஷன் மாதிரியும் வாங்கின்னு இருக்கு. முக்கியமாக பிஇஎஸ் அவளுடைய ஒரு முக்கிய பொறுப்பிலையும் நடக்கிறது. அதனால் ஏதாவது வேணும்னா பர்சனலாக நம்மளையும் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பிஇஎஸ் பிராமின்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அந்த ட்ரஸ்டையும் அதனுடைய பாரவாகிகளையும் காண்டாக்ட் பண்ணலாம். விசேஷமாக இது ஏன் ஆரம்பித்தது இந்த விஷயம் அப்படின்னு பார்க்க போனால், அந்த நம்ம பாடசாலையில் இந்த வருஷம் இந்த பாடசாலையை சொல்ல போகிறதுன்னா அது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பல பெரியவாழ்கிட்ட தெரிவித்தோம். முதல்ல ஒருத்தர் நம்ம நச்சூர் வெங்கட்ராமண்ணா, அவர்கிட்ட சொன்னபோது அவர் ஒரு நல்ல ஒரு உபதேசம் பண்ணினார். என்னது அப்படின்னா, அந்த பாடசாலையாக இருக்கும்போது வெறும் ஒரு ஹால் மாதிரி இருக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு தேவதா சாநித்தியம் இருக்கணும், பூஜைகள் நடக்கணும், அதோட பாடம் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கூட வைசிஷ்டியம் அப்படின்னு அவர் சொன்னதுனால, அவர் சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த பாடசாலை போன விஜயதசமியிலேருந்து ஆரம்பிச்சது. நியாயமாக ஆரம்பித்து ஒரு வருஷம், அதாவது இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னா ஒரு குடும்பம் போல தான் போயின்னு இருந்தது. அதாவது ஒரு ஆற்றுல குழந்தைகள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி போயின்னு இருந்தது. அதுவும் இந்த ஒரு விஜயதசமியிலேருந்து கொஞ்சம் கூட அது ஒரு அடுத்த படிக்கு மேலே போகிறது. ஒரு வாத்தியார் சிஷ்யால் எப்படி இருக்காளோ அப்படி இருக்க போகிறது மேற்கொண்டு பாடசாலை. கொஞ்சம் கூட அது ஸ்ட்ரிக்ட்டு வந்து பண்ண போகிறோம். அவருடைய அனுகிரகம் வந்து இந்த விஜயதசமியிலேருந்து இத்தனை நாளைக்கு நம்ம இந்த பாடசாலையில் பாடங்கள் தான் இருந்திருந்தது. மேற்கொண்டு ஒரு சிவ பூஜையும் விஜயதசமியிலேருந்து தொடர்ந்து இப்போ வந்து நவராத்திரி அங்கமாக பூஜைகள் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து சிவ பூஜைகளானதும் நம்ம பாடசாலையில் நடக்க போகிறது. அதற்கும் சரி எண்ணெயோ நெய் திரி பூஜைக்கான சாமான்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏல்பிக்கிறதுனாலும் தரதுனாலும் அதையும் ஸ்வீகரிக்கப்படுறது. அப்படி கொஞ்சம் அண்ணா நச்சூர் வெங்கட்ராமண்ணா சொன்ன பிரகாரம் நித்திய பூஜையோட கொஞ்சம் இந்த டைம் டேபிளோட பாடசாலை கொஞ்சம் கூட ஒரு படி மேலே போய் ஸ்ட்ரிக்டாக நடக்க போகிறது மேற்கொண்டு. அப்பேற்பட்ட நம்ம இந்த பாடசாலையில் இந்த வருஷம் பகவத் அனுகிரகத்தினால நவராத்திரி மகோத்சவம் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்றைய தினம். இது என்னது நவராத்திரி மகோத்சவம் அப்படின்னா, இதை பற்றி பல புராணங்கள் சொல்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் சந்தியாவந்தனம் மாதிரி அவசியமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மா இந்த நவராத்திரி மகோத்சவம் அப்படிங்கிறது. மகோத்சவமாக எல்லாராலையும் பண்ண முடியுமோ முடியாதோ, முடியறவா உபவாசம் இருக்கிறது, அம்பாளை பூஜை பண்ணுறது, முடியாதவா ஏகபக்தம்னு பேர், ஒரு நேரம் சாப்பிட்டுண்டு ஒரு நேரம், அதாவது கார்த்தால சாப்பிட்டுண்டு ராத்திரி பட்னி இருந்துட்டு, இல்லை முடிஞ்ச அல்பாகாரங்கள் எடுத்துட்டு பண்ணலாம், இல்லை ராத்திரி மாத்திரம் ஆகாரம் எடுத்துட்டு பகல்ல உபவாசமாக இருந்துட்டு ஆராதனை பண்ணலாம்னு எடுத்துட்டு, அப்படி பல விதமாக ரொம்ப நம்ம இந்த நவராத்திரி ஆராதிக்கணும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. நித்திய கர்மா. நித்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், எந்த ஒரு கர்மாவை நம்ம செய்யலைனா அது தோஷமாக வந்து பவிக்குமோ, இது பண்ணலைனா இதற்கு தோஷம் உண்டு, பிராயஷ்சித்தம் உண்டு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாளோ அதெல்லாம் நித்தியம். அதில் இந்த நவராத்திரி மகோத்சவமாக நவராத்திரி உபவாசாதி நியமங்களானது நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு. அனைவருக்கும் அனைவராலும் பண்ணப்பட வேண்டிய விஷயம். தேவி ஆராதனையும் அதற்கான சில விரதங்கள் நம்மளால் என்ன சாத்தியமோ அதுவும் அதிலேயே சொல்லியிருக்கா. சம்பூர்ணமாக இருக்கிற முடியறவா அப்படி இருக்கலாம், ஏதாவது கொஞ்சமாவது அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒன்றும் முடியலைனாலும் நித்தியம் மாத்தில் ஒரு தேவியை வச்சு பூஜையாவது பண்ணிட்டு வர்றது, இல்லை கோவிலுக்காவது போகிறது, கோவிலில் தரிசனமாவது பண்ணுறது, அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கா. யாருக்கெல்லாம் பார்க்க போனால் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன்னு தனி அப்படியெல்லாம்
இதில் மிளேச்சன் வரைக்கும் பண்ணணுங்கிறார். அதாவது பிராமணால் ஆகட்டும், சத்திரியால் ஆகட்டும், வைசியால் ஆகட்டும், சூத்ரால் ஆகட்டும், ஸ்திரீக்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பிராமண ஜாதியிலேயே ஹிந்து மதத்திலேயே இல்லாதவாள் உள்பட இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிச்சாக வேணும் அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னா அம்பாளுடைய பரம கருணை கிடைக்கக்கூடிய புண்ணிய காலம், அம்மாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கான மகா புண்ணிய காலம், அதில் அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற இந்த புண்ணிய காலத்தில் நம்ம பாடசாலையில் இந்த வருஷம் நவராத்திரி மகோத்சவம், இதனுடைய காரியக்கிரமங்கள் ஒரு மலையாளத்தில் ஒரு பத்திரிகையாக பிடிஎஃப் பத்திரிகையாகவே போட்டு வெளியில் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். இருந்தாலும் தமிழில் புரியறவா எல்லாருக்கும் புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக விஷயங்களையும் சொல்கிறோம். இன்றைய தினம் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து கலச பிரதிஷ்டையாக இருக்குது, தேவி பூஜை, தேவி மகாத்மிய பாராயணம். இந்த நவராத்திரி பத்ததியிலேயே, இந்த உற்சவ பத்ததியிலேயே இந்த தேவி மகாத்மியத்தினுடைய கதாசிரவணம் பண்ணியாகணும் அப்படின்னு ஒரு விதி கொடுக்குறார். அது எப்படி அப்படின்னா, இந்த 9 நாளைக்குமாக பிரித்து 13 அத்தியாயங்கள் வரும். இன்றைய தினம் முதல் அத்தியாயம் முடிச்சுவிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கும். நாளைய தினம் 2வது அத்தியாயம். அந்த நித்தியமாகவே இந்த கர்மாக்கள் நடக்க போகிறது, இந்த வைபவங்கள் நடக்க போகிறது. இன்னையிலேருந்து ஆரம்பித்து 25ஆம் தேதி வரைக்கும் அவசியம், அதாவது மகாநவமி வரைக்கும் இந்த உபன்யாசங்கள் பூஜைகள் இருக்கும். தசமி அன்னைக்கு விசர்ஜனம், சரஸ்வதி பூஜை, வேதாரம்பங்கள், இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. இதற்கு மேலே இந்த டைம் நமக்கு கார்த்தாலேருந்து ஒரு 8 மணிக்கு நித்தியம் பூஜைகள் ஆரம்பிக்கிறதாக வச்சுருக்கு. நித்திய பூஜை ஆரம்பித்து பாராயணம் ஒரு 9 மணிக்கு தேவி மகாத்மியம் நமக்கு நவாக்ஷரி சம்புட்டீகரணமாக நடக்கிறது. சம்புட்டீகரணம் அப்படின்னால் சாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சம்படம்னு சொல்லுவா இல்லையா? சம்புட்டீகரணத்திலேருந்து வந்தது இந்த சம்படம் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னால் மின்னும் பின்னும் வச்சு நடுவில் ஒரு மாலையை கோக்கிற மாதிரி கோக்கிறது. நவாக்ஷரி அப்படிங்கிறது அம்பாளுடைய ரொம்ப உன்னதமான மந்திரங்களில் ஒரு மந்திரம். அந்த மந்திரங்களை மின்னும் பின்னும் சேர்த்து தேவி மகாத்மிய பாராயணமானது நடக்கிறது. 9 மணிக்கு ஆரம்பித்தால் இந்த பாராயணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கிட்ட சமயம் ஆகும் அந்த பாராயணம். இந்த நடுவிலேயே நித்தியம் ஒரு சுவாசினி பூஜை, கன்யகா பூஜை, பிராமண ஆராதனை, இதுவும் நித்தியம் நடக்க போகிறது, நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. ஒரே அடியாக நமக்கு 9 பேர், 9 கன்னிகைகள், 9 சுவாசினிகள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கஷ்டம் அப்படிங்கிறதுனாலேயும் இது மட்டும் இல்லை, பூஜா கிரமத்திலேயுமே அப்படித்தான் இருக்குது. நித்தியம் ஒவ்வொருத்தர் பூஜை பண்ணணும். பூஜாந்தத்தில் அந்த பூஜையும் சொல்லியிருக்கு. அதாவது தேவி பூஜாந்தத்தில் சுவாசினி பூஜை, கன்யகா பூஜை. கன்யகா பூஜையே ரொம்ப முக்கியமாக இருக்குது. கல்பங்களில் தேடி பார்த்தால், அதுவும் தேவி விஷயமான கல்பங்களில் பார்த்தால் கன்யகா பூஜை ரொம்ப முக்கியமாக இருக்குது. சுவாசினி ஆராதனை உபச்சாரம் சொல்லியிருக்கு. சுவாசினியும் பிராமணாளுக்கும் குமாரி பூஜையே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அந்த பூஜைகள் சாயந்தரம் 4லேருந்து 6ங்கிறது தான் நம்ம இந்த தேவி மகாத்மியத்தினுடைய டைம். இன்றைக்கி ஆரம்பமாக இருக்கிறதுனாலேயும் ஆரம்பம் இன்றைக்கி நமக்கு சங்கிரமணமாக சேர்ந்ததுனால கார்த்தால கொஞ்சம் காரியங்கள் ஆரம்பம் லேட் ஆனதுனால நமக்கு அந்த லேட்டு பின்னாடி வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் 4:35 சமயத்துக்கு தான் இந்த விஷயமானது ஆரம்பிக்கிறது. இதற்கு மேல் கொண்டு 6லேருந்து 7 நித்தியம் கலார்ச்சனைன்னு, அதாவது நம்ம கலைகளை தேவிக்கு சமர்ப்பணம். இன்றைய தினம் இப்போ நம்ம ஃபேஸ்புக் லைவ் பார்த்துட்டு இருக்கோமே, அந்த சேனல் யுவபஜன் மேளா அவளுடைய நாம சங்கீர்த்தனமாவது இன்றைக்கி நடக்க போகிறது. இதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி நித்தியம் ப்ரோக்ராம்ஸ் அவளுடைய நம்ம அந்த யுவபஜன் மேளா பாரவாகிகள் 6 இருக்காளோ அவளே நமக்கு அந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கிறது. இதற்கப்புறம் சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ள சொன்ன மந்திரரத்னமான நவாக்ஷரி மகாமந்திரத்தினால லக்ஷார்ச்சனை, வேறு சஹசிரநாமங்களோ அதெல்லாம் இல்லாமல் மூல மந்திரத்தினாலேயே அம்பாளுக்கு லக்ஷார்ச்சனை. எப்படி லக்ஷார்ச்சனைகள் விதிச்சிருக்கோ அந்த கிரமமாக நடக்கிறது. காரணம்,
லக்ஷார்ச்சனை அப்படிங்கிறது வெறும் அர்ச்சனா ரூபம் மட்டும் இல்லை, எவ்வளோ லட்சம் அர்ச்சனை பண்ணுறோமோ தசாம்ச ஹவனங்கள்லாம் பண்ண சொல்லி விஷயங்கள் இருக்குது. அந்த ஹவனங்களும் நமக்கு நடக்க போகிறது. அஷ்டமி அன்னைக்கு, துர்காஷ்டமி அன்னைக்கு நவாக்ஷரி ஹோமம், அயுத சங்கை. லக்ஷார்ச்சனை லட்ச சங்கை அர்ச்சனை ஆகிறது. நவாக்ஷரி ஹோமமானது அதனுடைய 10ல் ஒரு அம்சம், தசாம்சமாக 10,000 சங்கை ஹோமமானது அஷ்டமி அன்னைக்கு. நவமி அன்னைக்கு, மகாநவமி அன்னைக்கு நமக்கு சண்டி ஹோமம், அதாவது தேவி மகாத்மிய கிரந்தத்தினால சப்தசதியினால் பண்ணக்கூடிய சண்டிகா ஹவனம் அப்படிங்கிற வைபவமும், அதுக்கு மறுநாள் விசர்ஜனம் விஜயதசமி அன்னைக்கும் அப்படி இந்த வைபவம் நடக்க போகிறது. அதில் இன்றைய தினம் நமக்கு தேவி மகாத்மியத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். தேவி மகாத்மியம் அப்படிங்கிற விஷயம் எங்கே சொல்கிறது அப்படின்னு பார்க்க போனால்னால் மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு பேர். இந்த புராணத்துக்கு ஏன் மார்க்கண்டேய புராணம்னு பேருனா, மார்க்கண்டேயரால் சொல்லப்படுறது ஜெய்மினி மகர்ஷிக்கு. மகாபாரதம் ஃபுல்லாக வியாச சிஷ்யரான அவர் ஜெய்மினி மகர்ஷி மகாபாரதம் சம்பூர்ணமாக வியாசர்கிட்ட கேட்டு அதில் சில சம்சயங்கள் வருது, அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த மார்க்கண்டேய புராணம். அதற்கு நிவாரண ரூபமாக மார்க்கண்டேயர்கிட்ட கேட்க மார்க்கண்டேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் இருக்கும்போது இந்த லோக வர்ணனை வருது. இதெல்லாம் மனுக்களுடைய வர்ணனை. 7 மனுக்கள்னு பேர். ஸ்வாயம்புவா, ஸ்வாரோச்சிஷா, உத்தமா, தாமசா அப்படின்னு மனு. அதாவது ஒரு 72 சதுர்யுகங்களுக்கு அதிபதியாக உள்ளவா, ராஜாவாக இருக்கக்கூடியவாளுக்கு மன்வந்தரர்கள், மன்வந்தரம்னு பேர். அதில் அவளுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது 8வது மனுவான சாவர்ணி அவருடைய சரித்திரத்தை பற்றி சொல்லும்போது இந்த விஷயங்கள் வருது. முன்னாடி 7 பேருடைய கதையை சொல்லும்போது அவரே ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் 7 மனுக்களுடைய கதையை சொல்லிட்டேன், 8வது மனுவை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல மார்க்கண்டேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னு நம்ம இந்த சப்தசதி அத்தியாயமானது ஆரம்பிக்கிறது. நேராக அதற்குள்ள பிரவேசிப்போம். சாவர்ணி சூரியதனயா யோ மனு கத்தியதேஷ்டம நிஷாமய ததுத்பத்திம் விஸ்தராத் கததோ மம. சூரியனுடைய புத்திரனான சாவர்ணி 8வது மனுவாக ஆனார். அவருடைய கதையை பற்றி விஸ்தாரமாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு மார்க்கண்டேயர் ஆரம்பிக்கிறார். மகாமாயானுபாவேன யதா மன்வந்தராதிபா ச பபூவ மகாபாகா சாவர்ணிஸ்தனயோரவேஹே. மகாமாயான அம்பிகையினுடைய அனுகிரகத்தினால அவர் அந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியான பதவியை அடைஞ்சார் அப்படின்ட்டு கதையை ஆரம்பிக்கிறார். ஸ்வாரோச்சிஷேந்தரே பூர்வம், ஸ்வாரோச்சிஷ மனுவனுடைய காலத்தில் அப்படின்னா எப்போ, சுவாயம்புவ மனுவுக்கு அடுத்தது 2வது மன்வந்தர காலத்தில் சைத்திர வம்ச சமுத்பவா. அந்த ஸ்வாரோச்சிஷ மனுவனுடையவே பேரனாக வருவார் சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவருடைய புத்திரன் சித்ரன், சித்ரனுடைய பிள்ளையாக வருவார் சுரதா. சுரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்லபடியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். எப்படி, தஸ்ய பாலி தஸ்யம்யக்கு பிரஜா புத்திரா நிவௌரசான்னு, ஔரச புத்திரர்கள் தனக்கே நல்ல வழியாக தர்மமாக கல்யாணமாகி தர்மமாக குழந்தை பிறந்தால் அதை எவ்வளோ பொறுப்பாக எவ்வளோ அன்பாக பார்த்துப்பாளோ அப்படி சுரதன் அப்படிங்கிற ராஜா குழந்தைகளை எல்லாம் குழந்தைகள் மாதிரி தன்னுடைய பிரஜைகளை பார்த்துட்டு நல்லபடியாக பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். தஸ்ய தைரபவத் யுத்தம் அதி பபூவு சத்ரவோ பூபாக கோலா வித்வம்சினஸ்ததா. கோலா வித்வம்சகர்கள் அப்படி நல்லபடியாக ராஜ்ய பரிபாலனம் ஆயிண்டிருக்கும் பொழுது கோலா வித்வம்சகர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம், எதிர்படைகளை துவம்சம் பண்ணக்கூடியதுக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்படின்னு அதற்கு பேர். அவர்களுடன் சத்ருத்வமானது ஏற்பட்டது. அதனால் தஸ்யத்தை ரபவத் யுத்தம் தி பிரபல தண்டினா. மிகுந்த பராக்கிரமமுடைய கோலாவித்வம்சகர்களுடைய கூட நடந்த யுத்தத்தில் இந்த ராஜாவானவர்
தோத்து போயிட்டார். நியூனைரபி சதையுத்தே கோலா வித்வம்சிபிஹி ஜிதா. அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது யுத்தத்தில் அவர்களால் கோலா வித்வம்சகர்களால் இந்த சுரதன் அப்படிங்கிற ராஜாவினுடைய படை தோத்து போயிடுத்து, தோற்கப்பட்டார். இந்த ராஜா தோத்து போயிட்டார். இவர் எப்படி இருந்தார் முன்னாடி அப்படின்னா, சமஸ்தே க்ஷிதி மண்டலே, இந்த பூமண்டலம் ஃபுல்லாக அவர் அதிபதியாக இருந்தார். கோலா வித்வம்சகர்கள் இவரை ஜெயிச்சதுனால ததஸ்வபுரமாயாதோ நிஜ தேசாதிபோ பவத். இத்தனை நாளைக்கு உலகத்தையே ஆண்டுன்னு இருந்த பொழுது ஒரு போராத நேரம் சேருறது. கோலா வித்வம்சகர்கள்கிட்ட யுத்தமானது ஏற்படுறது. யுத்தம் ஏற்பட்டு அவர்களால் ஜெயிக்கப்பட்ட இந்த ராஜா பூமண்டலத்துக்கு அதிபதியாக ஆயிட்டார். இவருக்கு போனா போகிறது அப்படின்னு அவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் விட்டு வச்சா. அப்படி அவருடைய சொந்த இடத்துக்கு, நிஜ தேசத்துக்கு, அவருடைய கிராமம் எதுவோ தேசம் எதுவோ அங்கே திருப்பி அதிபதியாக இருந்தார். தது சுபரமாஜாதோ நிஜ தேசாதிபோ பவத். ஆக்ராந்த ச மகாபாகா தைஹி ததா பிரபலாரிபிஹி அமாத்யைஹி பலிபிர்துஷ்டைஹி துர்பலஸ்ய துராத்மபிஹி. ஒரு மனுஷனுக்கு சில சமயம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் இந்த விஷயத்த. ஒரு போராத நேரம் வந்ததுன்னா எல்லாம் ரொம்ப சேர்ந்துண்டு ஒரேடியாக வரும். அந்த மாதிரி இந்த ராஜாவானவர் அவர்களால் ஜெயிக்கப்பட்டார், எதிரிகளால் ஜெயிக்கப்பட்டார்னு தெரிஞ்சுட்ட உடனே அவர் தேசத்திலேயே இருக்கிற மந்திரிகள்லாம் என்ன பண்ணினா, அவருக்கு வேண்டியவர்கள், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரிகள், அவருடைய ரொம்ப வேண்டிய அமாத்தியர்கள், அதாவது தாயாதிகள் மாதிரி ரொம்ப வேண்டியவாள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த அந்த அரண்மனையில் பாக்கி என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அதெல்லாம் திருடிட்டு போயிட்டாலாம். அமாத்தியர் பலிபிஹி துஷ்டைஹி துர்பலஸ்ய துராத்மபிஹி கோஷோபலம் ச அபஹிருத்தம் தத்ராபி ஸ்வபுரேதா. அதாவது அந்த இடத்துல இவருக்கு ராஜ்யமோ பறிப்பெடுத்து, சரி நமக்கு இருக்கிற தேசத்தில் ஒழுகா அரசாட்சி பண்ணலாம்னு வந்தால், தேசத்தில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையும் கூட இருக்கிறவாளே கூட இருக்கிறவனே குழி பிரிப்பான்னு சொல்லுவா பதில், அதே மாதிரி கூட இருக்கிறவனே அவளுடைய ஐஸ்வர்யத்தை திருடிட்டு போயிட்டா. இவரோ ராஜாவா வாழ்ந்துட்டார். அதனால ரொம்ப வருத்தம் தாங்க முடியல. நான் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இடம் கொடுக்கலையா, ஒரு ஆத்மாபிமானம். தத்தோ மிருகயா வியாஜேன ஹிருதஸ்வாமிய பூபதி ஏகாக்கி ஹயமாருஹ்ய திகாம கஹனம் மனம். நான் காட்டுக்கு போய் வேட்டையாட போறேன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒரு குதிரையில தனியா ஏறி வேட்டையாட போறேன்னு போறாராம் காட்டை நோக்கி. ச தத்ர ஆசிரமமத்ராக்ஷீத் த்விஜவர்யஸ்ய மேதசா பிரசாந்த ஸ்வாபதாகீர்ணம் மனுஷிஷ்யோபசோபிதம். அப்படி ரொம்ப வருத்தத்தோட நான் இனிமேல் காட்டிலேயே வசிக்கிறதுக்காகவே புறப்படுறேன், நான் வேட்டையாட போறேன்னு பொய் சொல்லிட்டு காட்டை நோக்கி காட்டுக்கே இனிமேல் போகிறதாக போயின்னு இருக்கும்போது, அந்த காட்டில் ஒரு பிரசாந்தமான ரொம்ப அற்புதமான அழகான ஒரு தபோகிரகம், ஒரு ஆசிரமமானது தெரியறது. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மகரிஷி சுமேதஸ் அப்படின்னு பேர். சுமேதஸ் அப்படிங்கிற மகரிஷினுடைய ஆசிரமம் கண்ணுக்குப்படுறது. எப்படி இருக்கு அப்படின்னா, பிரசாந்த ஸ்வாபதாகீரணம் முனி சிஷ்யோபசோபிதம். இன்னைக்கு யாராலையும் இன்னைக்கு நம்ம நினைச்சாலும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கான். ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலானது அங்கே இருக்கு. எப்படி அப்படின்னா, வனஸ்தம் அப்படின்னு ஒரு தர்மம். ஆசிரமங்களில் பிரம்மச்சரியம், காருஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஆசிரமம். பூணல் போட்டதுலேருந்து அவன் பிரம்மச்சாரியாக வேதாத்தியனம் பண்ணிண்டும், அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணிண்டு கிரகஸ்த தர்மம் அனுஷ்டிச்சுண்டும். எத்தனை நாளைக்கு கிரகஸ்த தர்மம்னா, தன்னுடைய அனுஷ்டானத்தையும் பண்ணணும், இவனை தவிர மீதி உள்ள 3 பேரை பற்றியும் இவன் கவலைப்படணும். அதனாலேயே கிரகஸ்தாசிரமம் ரொம்ப உத்தமம்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட கிரகஸ்தாசிரமத்துக்கு மட்டுமே உள்ள ஒரு விஷயம் தனார்ஜனம் அப்படிங்கிறது, சம்பாத்தியம் அப்படிங்கிறது யார் பண்ணலாம் அப்படின்னா, கிரகஸ்தார்கள் மட்டுமே பண்ணலாம். அப்படி கிரகஸ்தாசிரமத்தை நல்லபடியாக இருந்துட்டு வந்துட்டு ஒரு சமயம் ஞானம் வரும். ஞானம் வரணும்னு தோணும். ஞானம் வந்துவிட்டா நேர சன்னியாசத்துக்கே போயிடலாம். போரும்பா, இந்த ஆசிரமத்தில் எல்லாம் இருந்துட்டு சம்பாதிச்சது எல்லாம் போரும், குழந்தையெல்லாம் பெருசாயாச்சு, மேல் கொண்டு நமக்கு தபஸ் பண்ண போனோம் அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு தான்
வானப்பிரஸ்தம்னு பேர், வனஸ்தம்னு பேர். நேர காட்டுக்கு போயிடணுமா, ஆத்து மாமியவும் அழைச்சிண்டு. இத்தனை நாளைக்கு அதே ஆத்து மாமியோட கிரகஸ்த தர்மத்தோடு இருந்தார். மேற்கொண்டு அவருக்கு என்ன தர்மம் அப்படின்னால் சந்நியாச தர்மத்தை ஆத்து மாமியோடு இருக்க வேண்டியது. அதாவது சந்நியாசத்துக்கு ஒரு மின்படி, அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆசிரமம். வனத்தில் போய் ஒரு சின்னதாக ஒரு குடியில் கட்டிண்டு அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த அம்மா இவருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. காட்டில் என்ன பழங்கள் கிடைக்குமோ, என்ன காய்கறி கிடைக்குமோ அதையே சாப்பிட்டுண்டு எல்லா விதமான அனுஷ்டானங்களும் உண்டு. சம்பாத்தியத்தை தவிர அந்த மாதிரி சம்பாத்தியம் முதலிய தர்மங்கள் கிடையாது. அக்னிஹோத்திராதி அனுஷ்டானங்கள் உண்டு. அப்படி இருக்கணும் அப்படின்னு விதி. வனஸ்தாசிரமம் அது என்னமோ ரிஷிகளுக்கெல்லாம் நம்ம கலிகாலத்தை பற்றி தெரியுமா இருக்கும். இன்றைக்கி காட்டில் போனாலும் நிம்மதி கிடையாது, காட்டுக்கும் போக முடியாது. காட்டுக்கு நம்ம எங்கேயாவது தனியாக போகிறோம்னாலும் அதுக்கு பர்மிஷன் அது இது 100 பிரச்சனைகள் இருக்குது. சரி, காட்டுக்கு தான் போயிடலான்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இங்கே சுற்றி எல்லாத்தையும் கெடுத்தது போகாதுன்னு அங்கே வேறு சுற்றுலாவுக்கு கிளம்பி ஃபுல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கா. அதனால் அதெல்லாம் இல்லாத ஒரு காலம். அதனால் இவர் காட்டுக்கு போயாச்சுன்னா இவர் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டா. நம்ம பாட்டுக்கு மேற்கொண்டு அந்த ஆசிரமத்தை அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலான்னு இந்த ராஜா போகும். அங்கே அதே மாதிரி அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசிரமம், சிஷ்யர்களோட ரொம்ப பிரசாந்தமாக மனசுக்கு நிம்மதியான ஒரு இடம். ஒரு சில இடங்களை நம்ம பார்த்தாலே தெரியும். ரொம்ப சிரமமாக இருக்கிறவனுக்கு ஒரு நதியோரத்திலேயோ சாயம் சந்தியவோ போய் உட்காந்துட்டு பார்த்தான்னா ஒரு தனி நிம்மதியானது ஏற்படும். இதில் என்ன பெரிய அழகு, புரியாத வாழ்க்கை புரியாது. சந்திரனை பார்த்தா என்ன இருக்குது, ரவுண்டாக இருக்குது. நதிக்கரையை பார்த்தா என்ன இருக்குது, ஜலம் ஓடுறதுன்னு நினச்சா அதில் ஒன்றும் இது இல்லை. அதை கொஞ்சம் கண்ணை மூடிண்டு அதனுடைய ஏகாந்தத்தை கவனித்தோம்னா தெரியும், அந்த சப்தத்தை பார்த்தோம்னா தெரியும். கண்ணை திறந்து அந்த அழகாக நன்னா பார்த்தோம்னாலும் மனசானது தனியாக ஒரு சாந்த தன்மையை அடையும். அப்பேற்பட்ட ஒரு தீர்த்தம் மாதிரி இருக்குது அந்த ஆசிரமம். பிரசாந்த ஸ்வாபதாகீர்ணம் முனி சிஷ்யோபசோபிதம். ஒரு பெரிய ஆச்சாரியனான சுமேதஸ் அப்படிங்கிற ஆச்சாரியன் சிஷ்யர்களோட வசிச்சுட்டு வர ஒரு ஆசிரமத்தை பார்க்குறார். பார்த்தோன்னா இவரோ ரொம்ப சிரமமாக வந்தாரா, நம்ம தேடின்னு வந்த இடம் இதுதான் அப்படின்ட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டார். தஸ்தவ கிஞ்சித் ச காலஞ்ச முனினா தேன சத்கிருதா அப்படின்னு முனிவரும் எல்லாருக்குமே, அதாவது பரம தர்மமான காலம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல தர்மங்கள் இந்த மாதிரி புராணங்கள்லாம் சொல்லித்தரும். அந்த முனிவருக்கும் இவர் யாருன்னு தெரியாது, இவருக்கும் அந்த முனிவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அபயம் போயாச்சுன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்குது, நமக்கோ மனசு சங்கடமாக இருக்குன்னா அவசியம் இவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு இவர் பாட்டுக்கு அங்கே போகிறார். அவரும் என்னமோ 10 வருஷம் பழக்கப்பட்டவர் மாதிரி வாங்கோன்னு சத்கிருத்தா அப்படின்னு இருக்கு. முன்னா தேன ஒரு ராஜா வரான்னா யார் தெரியுமோ தெரியாதோ, அவன் க்ஷத்ரியன், லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணின்றவன், அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு நடத்தி தங்க வைக்கிறாராம் அந்த முனிவர். அந்த சத்காரத்தை ஏத்துண்டு, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பக்குவதை வரணும். பக்குவதை இல்லைன்னா சரியா வராது. இவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே போயிருக்காரே தவிர ஒன்றும் பெரிய ஞானத்தினால எனக்கு மேல் கொண்டு ஞான மார்க்கம் வேணும் அப்படிங்கிற வைராக்கியத்தினால அங்கே போனவர் இல்லை. இங்கே மரியாதை போயிடுத்து அப்படின்னு அங்கே போனார். அங்கே முனிவரால் மரியாதை கிடைச்ச உடனே அதை அனுபவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நாளைக்கு அப்படி சாமானியமாக இருந்துட்டு இருக்கார். நேரத்துக்கு கூப்பிட்டாச்சுன்னா அவருக்கு பாட்டுக்கு அவர் இருக்கிற இடத்துலையே என்ன ஆகாரமோ எல்லாம் வந்துட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அழகாக இருந்துட்டு இருக்கார். இப்படி இருக்கும்போது அவருக்கே தோன்றது, இதஷ்டேதஷ்ட வித்தரம் தஸ்மின் முனிவராசிரமே அப்படின்னே இருக்குது. அதாவது அந்த அதில் இந்த குட்டி போட்ட போன மாதிரி ஏண்டா சுத்தராயின்னு கேட்பா கிராமத்தில். அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இதஷ்டேதஷ்ட வித்தரன்னு தஸ்மின் முனிவராசிரமே. எங்கே போகிறார் அங்கே வர்றார், என்ன பண்ணணும்னு தெரியல, போயிட்டு வந்துட்டு இருக்காராம். அப்படி அந்த ராஜா அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு மனசில் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சோச்சிந்தயத் ததா தத்ர மமத்வாகிருஷ்டமானசா மத்பூர்வை பாலிதம் பூர்வம் மயாஹீனம் புரம் ஹிதத்து. மனுஷ சகஜமான ஒரு குணம் என்னதுன்னா, இங்கேருந்து போயிட்டார், அவரையோ சண்டை போட்டு சத்ருக்கள் அனுப்பிச்சுட்டா,
சத்ருவாவது அனுப்பலாம், பரவாயில்ல. காரணம் அவன் சத்ருன்னு தெரியும், யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் ராஜ்யம்னு தெரியும். தெரிஞ்சு தான் தோத்தார், அவரால் ஜெயிக்க முடியலை, தோத்தார். ஆனால் இவர் ஊரில் இவருக்கு நடந்தது என்னது? துரோகம்னு பேர். கூட இருந்தவாளே குழி பறிக்கிறதான ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதனால தான் மனசு வெறுத்து போய் காட்டுக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணுறாரான்னு தெரியுமோ? மத்பூர்வை பாலிதம் பூர்வம் மயாஹீனம் புரம்ஹிதத்து, என்னால் பாலிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காளோன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாராம். மத்பிருத்தை ரசத்விருத்தைஹி தர்மத பால்யத்தேனவா, சரி என்னால் காப்பாற்றப்பட்ட பல விஷயங்கள் அங்கே இருக்குது, என்னுடைய வேலைக்காரர்களான அசத்துகள் அதெல்லாம் எப்படி காப்பாற்றுறாளோ, இந்த விஷயங்கள்லாம் அவசியம் ஒவ்வொரு ஆற்றுல இருக்கிற பெரியவாளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு இன்னி லோகத்தில் அதுதான் நிறைய இப்போ தான் நம்ம என்னமோ பெருசாக சம்பாதிச்சுட்ட மாதிரியும் கோடீஸ்வரன்லாம் சும்மா இருக்கான். நம்ம ஒன்றுமே எல்லாமே இதையாக எடுத்து வச்சுட்டு அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அது யார் காப்பாற்றுவா இது யார் காப்பாற்றுவா, நமக்கு நம்மளுடைய வழின்னா சுவார்த்தமாக சொல்லலை, ரொம்ப சிரமப்பட்டு கிடச்ச ஜென்மா இது. இந்த ஜென்மாவை விட்டுட்டோன்னா திருப்பி எங்கேருந்தோ கீழேந்து வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நமக்கு என்ன மேற்கொண்டு வழியோ, என்ன உபாசனையோ, என்ன நாம ஜபமோ, என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கணும்னு இல்லாமல் எதையோ சம்பாதிச்சு வச்சதையும் என் பேரை போனாலும் என் பேர் நன்னா இருக்கணும். இது நன்னா இருக்குது, பேசுகிறதுக்கு நன்னா இருக்குது. இந்த விஷயம் வர்த்தியாக இருக்குது. அதாவது குழந்தைக்கு சொல்லும்போது சொல்லலாம்னே தவிர அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் ஜாஸ்தி. நான் போனாலும் என் பேர் நன்னா இருக்கும், நீ போனால் அவனுக்கு என்ன உன் பேரை பற்றி தெரிய போகிறது, நன்னா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அந்த மாதிரி ஒரு அந்த அவஸ்தையில் இவர் இருக்கார் இந்த ராதா. மத்பிருத்தை ஸ்தைரசத்விருத்தைஹி தர்மத பால்யத்தேனவா, என்னுடைய வேலைக்காரர்கள் அந்த ராஜ்யத்தை நன்னா பாலனை பண்ணுறாளோ இல்லையோ. நஜானே சப்பிரதானோ மே சூரோஹஸ்தி சதாமதா மம வைரிவசம் யாத்த கான் போகான் உபலப்சித்தே, எங்கூட நான் இருக்கும்போது எங்கூட இருந்தவாள்லாம் இப்போ என்னுடைய சத்ருக்கள் கூட இருப்பா போல் இருக்கு. ஏ மமானுகதா நித்தியம் பிரசாத தனபோஜனைஹி அனுவருத்திம் த்ருவந்தேத்ய குர்வந்தின்யமஹே பிருதாம் அசம்யக் வியவசீலைஸ்தை குர்வத்பி சததம் வியம் சஞ்சித ஸ்ரோதி துக்கேன க்ஷயம் கோஷோ கமிஷ்யதி. அதுவும் அதில் ரொம்ப வருத்தம் என்னவா இவருக்கு, இவரை சம்பாதிச்ச பைசாவெல்லாம் அவளுக்கு வச்சுக்க தெரியாதான். அவள் அதை எப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருப்பா, வியர்த்தமாக போயின்னு இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்காளாம். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏத்தான்யச்ச சததம் சிந்தையா மாச பார்த்திவா தத்திர விப்ராசிரமாபியாசே வைஷ்யமேகம் தரிசா. இப்படி ஆலோசிச்சுட்டே யோசிச்சுட்டே இவருடைய பழைய கதைகள்லாம் யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தன் இவரை மாதிரியே புலமேண்டு இருக்கிறத பார்க்குறாராம். யார் அது? நமக்கு ஒரு ஜோடி. ஒருத்தருக்கு காஃபி குடிக்கிறவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நான் காஃபியாட மரியாதையாக சொன்னேன். அந்த மாதிரி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோமே, இன்னொருத்தன் வருத்தப்பட்டு இருக்கான்னா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவள்கிட்ட போய் என்ன விசேஷம் கேட்போன்னு அவர் பக்கத்தில் போகிறார். சபிருஷ்டஸ்தேன கஸ்தும்போ ஹேதுஷ்டா கமனேத்திரகா, என்னமோ அவர்கிட்ட போய் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அவர் மட்டுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற மாதிரி சசோக இவ கஸ்மாத்தும் துர்மனா இவ லட்சியசேங்கிறாராம். யார் உங்களை பார்த்தா இங்கே யாரோ புதுசாக இருக்கே, நீங்கள் இவ்வளோ துக்கமாக இருக்கேள், உங்கள் சோகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு வித்யாகரண்ய வச்சஸ்ய பூபதே பிரணயோதித்தம் பிரத்யுவாச்ச சதம் வைஷ்ய பஸ்ரயாவனத்தோ நிருபம். அந்த வைஷ்யரை பார்த்து, அவர் ஒரு வைஷ்யரா, அவரை பார்த்து இந்த ராஜா கேட்குறார், உங்களுக்கு என்ன, உங்களுடைய வருத்தத்துக்கு என்ன காரணம், நீங்கள் ஏன் புலம்பின்னு இருக்கேள்னு கேட்க அவர் சொல்கிறார், சமாதிர் நாம வைஷ்யோகம் உற்பன்னோ தனினாம் குலே புத்திரதாரைர் நிரஸ்தா தன லோபா தசாதுபிஹி. என்னுடைய பேர் சமாதி அப்படின்னு பேர். அந்த பேரில் உள்ள வைஷ்ய குலத்தில் பிறந்தவன் நான். என்னுடைய பேர் சமாதி. என் பேரில் என்ன இருக்கோ அந்த தன்மையை, சமாதி தன்மையை, சமாதானத்தை இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கேன். யாரால அப்படின்னால் புத்திரதாரையர் நிரஸ்தா தனலோபா தசாதுபிஹி. நான் பெரிய பணக்காரனான குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் என்னுடைய புத்திரர்களும் என்னுடைய மனைவிகளும் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா பணத்தாசையில் அதெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னை துரத்தி விட்டா. விஹீனச்ச தனயர்தாரை புத்திரை ராதாஜமேதனம் மனம் அபியாகதோ துக்கி நிரஸ்தாத்து பந்துபிஹி. அதெல்லாம் போய் என்னுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் அவள் பேரில் எழுதி வாங்கிட்டு விட்டா. அதுக்கப்புறம் நான் செல்லா காசு ஆகிட்டேன், என்ன துரத்தி விட்டுட்டா. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்கு வந்திருக்கேன். சோகம் நவேத்மி புத்திராணாம் குஷலாத்மிகாம் பிரவருத்திம் ஸ்வஜனானாம் தாராணாம் சாத்திர சம்ஸ்திதா. அப்படி
இங்கே வந்துவிட்டேன், அவள் துரத்தி தான் இங்கே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன, அவளுக்கு என் குழந்தைக்கு இதே வருத்தம். என் குழந்தைக்கு ஒழுங்காக செலவு பண்ண தெரியாது, அவன் சாப்பிட்டானோ தூங்கினானோ, எங்கள் ஆத்துக்காரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அவளாலேயே அடித்து அனுப்பப்பட்டும் இங்கே இவருக்கு இதே நிலைமை, இதையே யோசிச்சுட்டு இருக்கார். கிண்ணு தேஷாம் கிரகே க்ஷேமம் அக்ஷேமம் கிண்ணு சாம்பிரதம். மாத்திர இருக்கிறவாள்லாம் க்ஷேமமாக இருக்காளோ இல்லையோ தெரியலையேன்னு வருத்தமாக இருக்குன்னாலாம். ராஜோவாச்ச, இவருக்கு ரொம்ப ஞானம் வந்துட்ட மாதிரி இவர் கேட்குறார். யார்? அந்த வைசியனை பார்த்து இந்த ராஜா கேட்குறார். ஏர் நிருஸ்தோ பவான் லுப்தை புத்திரதாராதிபிர்தனை தேஷுக்கும் பவத ஸ்னேகம் அனுபத்னாதி மானசம். உங்களை இப்போ தனியாக சொன்னீர், அவள் தான் துரத்தி விட்டான்னு, திருப்பி அவளை பற்றி யோசனை இருக்கலேன்னு கேட்கறதுக்கு ஒரு யோக்கியதை வேண்டாமா? அதை கேட்குறார் இவர். இவரும் என்ன பண்ணியிருக்கார், அங்கேருந்து துரோகிக்கப்பட்டு துரோகத்தை அனுபவித்து இங்கே காட்டுக்கு வந்து இங்கே என்ன அடையணுமோ அதை அடையாமல் தன்னுடைய நாட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கார். இவர் அந்த வைசியரை பார்த்து கேட்குறார், உங்கள் ஆத்துக்காரரும் குழந்தைகளும் தானே, ஆத்துக்காரியும் குழந்தைகளும் தானே உங்களை அனுப்பிவிட்டா, அவள் நினச்சிட்டு நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்க அவர் சொல்கிறார், ஏவமேதத் யதா பிராஹ பவான் அஸ்மத் கதம் மச்சஹா கிம் கரோமி நபத்னாமி மம நிஷ்டுரதாமரஹா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் சார், எனக்கு புரியறது. நானே என் புத்திக்கு 4 தடவை சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்கிறது, ஏன்னு எனக்கு தெரியல. எய் சந்தித்ய பிதர்ஸ்னேகன் தனலுப்தேர் நிராகிருதா பதி ஸ்வஜனஹார்தஞ்ச ஹார்தி தேஷ்வேவமே மனஹா. அவளோ தான் எனக்கு அப்பன் இல்லை, எனக்கு ஆத்துக்காரர் இல்லைன்னு என்னை யாருமே இல்லாமல் துரத்தி விட்டாலும் என் மனசு அவளையே சுற்றி சுற்றி வர்றது என்ன காரணம் தெரியலையே. கிமேத்தன் நாபிஜானாமி, என்னன்னே புரியலையே. ஜானன் அபி மகாமதே எத் பிரேம் பிரபணம் சித்தம் விகுணேஷ்வபி பந்துஷு. அவள் அசத்துகள்னு தெரியறது, தெரிஞ்சும் என் மனசு அவாகிட்டேயே இருக்கு. தேஷாம் கிருதேமே நிஸ்வாசோ தௌர்மனஸ்திஞ்ச சாயத்தே கரோமிக்கம் எந்த மனஸ் தேஷ்வ பிரீதிஷு நிஷ்டரம். அவள் என்னிடத்தில் தௌர்மனஸ்யமாக இருந்தாலும் குரூரமாக இருந்தாலும் என் மனசு அவாகிட்ட குரூரத்தை காட்ட மாட்டேங்கிறது ஏன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மார்க்கண்டேயர் மேற்கொண்டு கதையை சொல்கிறார். ததஸ்தவ் சஹிதவ் விப்ர தம்முனிம் சமுபஸ்திதவ் சமாதிர்நாம வைஷ்யோசௌ சச்ச பார்த்திவ சத்தமஹ கிருத்வா துதௌ யதாநியாயம் யதார்ஹம் தேன சம்விதம் உபவிஷ்டவ் கதா காஷ்டித் சக்கரத்தோர் வைஷ்ய பார்த்திவோ. சரி, இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின உடனே 2 பேருக்கும் ஒரே நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறது புரியறது. ஒன்று பண்ணுவோம், நம்ம ஒரு ஆசிரமத்தில் தானே இருக்கோம், இங்கேயும் ஒரு ரிஷி சிரேஷ்டர் இருக்காரு, அவசியம் அவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்போம் அப்படின்னு 2 பேருமே அங்கே இருக்கிற அந்த சுமனஸ் அப்படிங்கிற ரிஷிக்கிட்ட, சுமேதஸ் அப்படிங்கிற ரிஷிக்கிட்ட போகிறா 2 பேரும். போனோன்னு அவரும் அவசியம் வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்க ஆரம்பிக்க இந்த ராஜா பேச ஆரம்பிக்கிறார். சுரதன்கிற ராஜா, பகவம் ஸ்வாம் அகம் பிருஷ்டம் இச்சாம்யேகம் வதஸ்வதத் துக்காய ஜன்மே மனசஸ்விச்சித்தாய ததாம் வினா மமத்வங்கதராஜ்யஸ்ய ராஜ்யாங்கேஷ்வகிலேஷ்வபி ஞானத்தோபி யதாஜ்ஞஸ்ய கிமேதன் முனிசத்தமா. ரிஷிவர்யரே, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப அவசியமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசு ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. யாரால் என் மனசு துக்கத்தை அனுபவிக்கிறதோ, என்னுடைய ராஜ்யத்தினால என்னுடைய பிரஜைகள்னால நான் இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டும் அவள் எப்படி இருக்காளோன்னு என்னமோ என் மனசு போய் பரிதபிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? சரி, நானாவது பரவாயில்லை, நானாவது ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தேன், அதனால துரோகத்தை அடைந்தேன். அயந்தி நிகிருத புத்திரேர் தாரேர் பரத்தே ஸ்ததோஜிதா ஸ்வஜனேன சம்யுக்தேஷார்தி ததாபிதி. என் கூட இருக்காரு இவர், என்னடான்னா ஆற்றுலேருந்தே இந்த நிலைமையில் வந்திருக்கார், அவாத்தில் இருக்கிறவாளே இவாளை துரத்தி விட்டுருக்கா, இவரை துரத்தி விட்டுருக்கா, இவரும் இதே இடத்துல இருக்காரு. இதனுடைய ரகசியம் என்ன? உமாசித்த பவத்தேஷா விவேகாந்தஸ்ய மூடதா. எங்கள் 2 பேருக்கும் நன்றாக விவேகம் இருக்கு, இவாளால் தான் என்னமோ தெரியாமல் யாரோ துரோகம் பண்ணலை, துரோகம் பண்ணின நிவந்தான்னு கண்ணுக்கு நேரம் தெரியறது. ஆனாலும் என்னமோ என் மனசு அவள் இடத்துல கருணையும் அவள் எப்படி இருக்காளோன்னு நினைக்கிறதுமே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க இந்த ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். சுமேதஸ் அப்படிங்கிற முனிவர், ஞானமஸ்தி சமஸ்தஸ்ய ஜந்தோர் விஷய கோச்சரே விஷயாஷ்ட மகாபாகா யாந்தி ஜெய்வம் பிருத்தக் பிருத்தக். ஞானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கேப்பா, அதாவது நீங்கள் ஞானம் இருக்குங்கிறேன், என்ன ஞானம்? இவா தான் என்னை துரத்தி விட்டுருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு ஞானமாக எங்களுக்கு தெரியாது. அறிவு, அந்த அறிவு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அறிவு அப்படிங்கிற விஷயமானது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும்பா. எப்படி திவாந்தா பிராணின கேச்சித் ராத்ராவந்தாஸ் ததாபரே
கேச்சித் திவா ததா ராத்திரோ பிராணின துல்லிய திருஷ்டியா. இந்த லோகத்தில் பலவிதமான ஜந்துக்கள் இருக்கு. சிலதுக்கு பகலில் கண்ணு தெரியும், சிலதுக்கு ராத்திரியில் கண்ணு தெரியும், சிலதுக்கு ரெண்டு வேளையிலையும் கண்ணு தெரியும். பகலில் எதுக்கெல்லாம் கண்ணு தெரியுமோ அதை வச்சுண்டு அது எப்படியெல்லாம் வாழணுங்கிற ஞானம் அந்த ஜந்துக்களுக்கு இருக்குது. ராத்திரியில் எதுகளுக்கு கண்ணு தெரியுமோ அதை வச்சுட்டு எப்படி வாழணுங்கிற ஞானம் அந்த ஜந்துக்களுக்கு இருக்குது. ரெண்டு நேரத்துலேயுமே கண்ணு தெரிய வாழ்க்கை இது ரெண்டுத்துலேயுமே எப்படி உபயோகப்படுத்திட்டு வாழலாம்ங்கிறது தெரியும். ஞானினோ மனுஜா சத்தியம் கெம்னுதே நகி கேவலம். அதனால என்னமோ பெரிய ஞானம் அது என்னமோ மனுஷ குலத்துக்கு மாத்திரமே அவகாசம்னு நினச்சிக்காது. ஞானஞ்ச தன்மனுஷ்யானாம் எத்தேஷாம் மிருகபக்ஷினாம் மனுஷ்யானாஞ்ச எத்தேஷாம் துல்லியமன்யத் தோபயோ. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாமானியமான ஞானம், எனக்கு பசிச்சா சாப்பிடணும் அப்படிங்கிற ஞானமும், தூக்கம் வந்தால் தூங்கணுங்கிற ஞானமும், கதையில் உட்காந்துன்னு தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஞானம் இருந்தால் தான் விசேஷம். இல்லாமல் சாப்பிட்டா சாப்பிடணுங்கிற ஞானமும், தூங்கினா தூக்கம் வந்தால் தூங்கணும் அப்படிங்கிற ஞானமும் எல்லாருக்கும் இருக்கிற சகஜமான விஷயம். ஞானேபி சிதி பஷ்யீதான் பதங்கான் சாவதஞ்சுஷு கணமோக்ஷா திருதான் மோகாத் பீட்யமானான் அபிக்ஷுதா மானுஷா மனுஜவியாக்ர சாபிலாஷா சுதான் பிரதி லோபாத் பிரத்யுபகாராய நன்வேதாம் கிம் ந பஷ்யசி ததாபி மமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதாக மகாமாயா பிரபாவேண சம்சார ஸ்திதிகாரிணா. பெரிய விஷயத்தையும் சொல்கிறார். அதனால் அதை விட கொஞ்சம் கூட ஒரு படி மேலே மனுஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு சாப்பிடணும்னு மிருகங்களுக்கு தெரியும். பசிச்சா எனக்கு பசிக்கிறது சாப்பிடணும்னு தெரியும். இது உனக்கும் இருக்குது. இதை விட இதுலேருந்து ஒரு படி மேலே போயிருக்கான் மனுஷன். எப்படி சாமான்யமாகனா, என்னுடைய குழந்தைகளுக்கு பசிக்கும், எங்கள் ஆற்றுல இருக்கிறவாளுக்கு பசிக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானமானது மனுஷனுக்கு சகஜமாகவே ஏற்பட்டுருத்தோ. அப்போ தன்னிலேருந்து வெளியில் போகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். எனக்கு மட்டும் இல்லை பசி, இந்த பசி இன்னொருத்தருக்கும் இருக்குது, அவருடைய பசியவும் நான் தீக்கணும் அப்படிங்கிற ஞானமானது கூட மனுஷனுக்கு இருக்குது. அதனால தான் பட்சிகள்லேருந்து கொஞ்சம் மனுஷன் வேறுபட்டு இருக்கான். தன்னாத்திர விஸ்மயக்காரியோ யோகநித்ரா ஜெகத்பதேஹே மகாமாயா ஹரேஷ்சைஷா தயா சம்மோஹ்யதே ஜெகத் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி ததாபி மமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதாக மகாமாயா பிரபாவேண சம்சார ஸ்திதிகாரிணா. அதாவது மோகத்தில் எது மோகம் அப்படின்னா, தனக்கு மட்டுமே வேணும், எது நமக்கு போரும். அதாவது எனக்கு தெரியறது, என் வயத்துக்கு இது போரும். இது வெறும் ஒரு சாப்பாடை பற்றி சொல்லிட்டு இருக்கோன்னா சாப்பாடு மட்டும் உள்ள விஷயம் இல்லை, திரவியத்தை பற்றியும் விஷயம். ஒருத்தருக்கு நியாயமாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப கஷ்டப்படுறவா யார்? ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இல்லாதவன், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவா கஷ்டப்படுறவா. ஏதோ தங்கிறதுக்கு வாடகையாக இருந்தாலும் பிரச்சனையோடு இருக்கிறவா கஷ்டப்படுறவா, கட்டிக்கிறதுக்கு வஸ்திரமே இல்லைங்கிறவா கஷ்டப்படுறவா. ஆனால் அப்பேற்பட்ட கஷ்டப்படுறவா இன்றைக்கி லோகத்தில் எவ்வளோ பேர் இருக்கோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ரொம்ப கம்மி. ஆனால் நமக்கு தெரிஞ்சு யாராவது இருக்கான்னாலும் நம்ம என்னமோ 10 ரூபா அவளுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, அவளுக்கு வேறு ஏதாவது இருக்கா அதை நம்ம எடுத்துக்கலாமான்னு தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சாமான்யமாக சொல்லிக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஏன் கஷ்டப்படுறேன் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. நமக்கோ பகவான் ஏதோ ஒரு வீடு கொடுத்துருக்கான், நித்தியம் ஆகாரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்குமே சரி, ஏதோ உத்தியோகம் இருக்குது, போயிட்டு வந்துட்டுருக்கோம், சாப்பிட்டுருக்கோம், அதனாலேயே வஸ்திரங்கள் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? எதை வச்சு கஷ்டம்னு வரும்? ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு ஏதோ இதுக்கு மேலே இது இருக்குது, இந்த சரி வீடு கட்டிட்டோம், வீடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாமே அப்படின்னு தோணும். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்காக ஒரு லோன், அதுக்காக கொஞ்சம் அலையணும். சரி, நீ தானே ஆசைப்பட்ட, நமக்கு தான் ஏதோ கட்டணம்னு தோன்றுறது. அப்போ அதற்கு உபயோகமான திரவியங்கள் வேண்டி இருக்கு. இது ஒரு கஷ்டமா? இப்படி நம்ம கஷ்டம்னு பார்க்க போனால் எழுந்திருக்கிறது கஷ்டம், பல் தேய்க்கிறது கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம், இப்படி எடுத்து வாயில் போட்டுக்கணுமே கஷ்டம் தானே. அப்படி இதெல்லாம் கஷ்டமாகுமா? அதனால் நம்ம அதுலேருந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம கிட்ட எவ்வளோ பரிமிதியாக இருக்கோ
அது வரைக்கும் வச்சுட்டா மோகம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வேணுமோ அந்த பர்யாப்தத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை தவிர பெரிய ஒரு துரோகம் பண்ணுறான் எல்லாரும். என்னது அப்படின்னா, எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, நாளைக்கு என் பேரன் இருக்கிறதுக்கு வீடு வேணுமேன்னு பிள்ளைக்கு ஒரு வீடு, பேரனுக்கு ஒரு வீடு, வரிசையாக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பையும் ஒரு இடத்தையும் சேர்த்து வளைச்சி போட்டுண்டு நமக்குன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? இதற்கு மோகம்னு பேர். இப்படி இந்த மோகத்தை யார் உண்டு பண்ணுறா? ஏன் இந்த மோகமானது ஏற்படுறது அப்படின்னா, மகாமாயா பிரபாவேண சம்சார ஸ்திதிகாரினா. இந்த மகாமாயை அப்படின்னு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய மாயா சக்தி ஒன்று இருக்குப்பா. அந்த மாயா சக்தி தான் இந்த எல்லா ஜனங்களையும் இப்படி இந்த மோகத்துக்குள்ளே விழ வைக்கிறது. இந்த மோகத்தினாலேயே நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள். அதாவது உன்னுடைய தர்மத்தை நீ பண்ணிட்டு வந்தாய், அந்த தர்மமாக இருந்தவாளே உங்ககிட்ட அதர்மத்தை காமிச்சுட்டான்னா உன்னுடைய அந்த இது முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். எப்போ இது நமக்கு இல்லை, நம்ம பண்ணுறதுக்கு அங்கே இடம் இல்லையோ, சரி ஆயாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஞானத்துக்கான விஷயத்தை பார்க்கணுமே தவிர, நீ மோக வலயத்தில் பட்டுண்டு என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், அவள் எப்படி இருக்காளோன்னு திருப்பி அங்கேயே இருந்துட்டு இருக்க. இது வைசியனுக்கு. ராஜாவுக்குன்னா அந்த ராஜ்யத்திலேருந்து எனக்கு வேண்டான்னு போறோம்னு வந்ததுக்கப்புறமும் திருப்பி என் ராஜ்யம் அவள் என்ன பண்ணுறாளோன்னு ரொம்ப மோகிச்சுட்டு இருக்கப்பா. நீ மோகிக்கிற அப்படிங்கிறது உன்னுடைய தப்பில்லை. நீ கேட்டையே ஏன் நாங்கள் இதில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னு. அதற்கு காரணம் சாக்ஷா தேவி மகாமாயா. அதற்குத்தான் மாயைன்னு பேருமா. அந்த மாயையானவள் ஒன் விஷயம் இல்லை, உன்னுடைய பரமஜானியாக யாருக்கு சம்பூர்ண சத்தியமும் இதெல்லாம் சாதாரணமான பசிச்சா சாப்பிடணுங்கிற சாமானிய ஞானம் இல்லாமல் எது சத்தியம்னு தெரிஞ்சுட்டு அத்வைத சத்தியத்தை உணர்ந்தவாளை கூட இழுத்து கீழே தள்ளுறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவள். ஞானினாம் அபிச்சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ரொம்ப மோகமே இல்லாமல் அத்வைத சத்தியத்தோடு இருக்கிறவாளை கூட உள்ளுக்குள்ள சின்னதாக அதுக்கு நிறைய உபமானங்கள். மகாபாரதத்தில் ஒரு பெரிய ஜடபரதராக பின்னாடி பிறக்கிறார் ரிஷபதேவர். ரிஷபர்னு ஒரு ராஜா. அவருக்கு அத்வைத சத்தியமே தெரிஞ்சு வர்றது. ராஜ்யத்தையே விட்டு வேதாந்தத்துக்காக அத்வைத சத்தியத்துக்காக போனவர் அப்படியே இருந்துட்டு ஏதோ அவர் அனுஷ்டானத்துக்கு ஸ்நானத்துக்கு நதி கரைக்கு போகிறார். அங்கே ஏதோ ஒரு மான் சிரமப்பட்டு இருந்ததை பார்த்து அதனுடைய அம்மாவை ஒரு புலி அடிச்சுடுத்து. அந்த கருணையினால் வாஸ்தவமாக பார்க்க போனால் நல்ல காரியம்தான். ஆனால் நமக்கு கருணை ஏற்பட்டாலும் என்ன பண்ணணுமோ அதோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். அப்போ தான் நம்மளுடைய விஷயங்கள் நம்ம அடைஞ்சது கீழே போகாமல் இருக்கும். ஒருத்தர் கேட்குறார் பசிக்கிறது அப்படின்னா அவருக்கு அவசியம் சாப்பாடு போட வேண்டியது அவர் கேட்டிருக்கார். அது போகாமல் நீ எங்கப்பா இருக்கா, நீ வேணா டெய்லி நம்ம ஆற்றுக்கு வாயேன், அங்கே போயேன் இங்கே போயேன்னா நீ கரெக்டாக உங்கள் ஆற்றுல ஒரு நாள் ஸ்ராத்தமாக இருக்கும், இல்லை சாப்பாடு இல்லாமல் இருக்கும், கரெக்டாக அன்னைக்கு வருவார். எப்போ கேட்டதோ அப்போ கொடுக்க வேண்டியது நம்ம தர்மம். நமக்கு கண்ணுக்கு நேராக ஒரு பரிதாபத்துக்கு உடைய ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா அதை போய் தடுக்க வேண்டியதும் அதில் ஹெல்ப் பண்ண வேண்டியதும் நம்ம தர்மம். அதை நினச்சிட்டு அது பின்னாடியே போனாய்னா இதே மாதிரி எவ்வளோ பேர் பின்னாடி ஒன்றால் போக முடியும். அந்த மாதிரி அந்த ரிஷி என்ன பண்ணினார், அந்த மான் சிரமப்படுறது அப்படின்னு அதை அழைச்சின்னு ஆற்றுல வச்சுட்டார். ஆற்றுல வச்சுட்டு அதுக்கு டெய்லி உபச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். இவர் ராஜ்யத்தையே விட்டுட்டு மானுக்காக வாழ ஆரம்பித்தார். எப்பேற்பட்ட ரிஷி, ராஜ்யத்தை துறந்த ரிஷி. எதுக்காக? அத்வைத சத்தியத்துக்காக. அதை துறந்து சின்ன ஒரு விஷயத்தில் மாட்டின்றார். அதனால் அதை தான் சொல்கிறது. யாரால அப்படின்னா ஞானினாம் அப்படி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. அவர்களுக்கு கூட ஒரு சின்ன மோகத்தை காண்பிச்சு மெதுவாக இழுத்து கீழே தள்ளுறதுக்கு சாமர்த்தியமானவள் அந்த தேவி. தயா விசிருஜ்யத்தே விஸ்வம் ஜகதே தச்சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தையே. அவளே இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சிருக்கா. எப்படி? ஆசையினால். எல்லாருக்கும் ஆசையை கொடுத்து இப்போ எப்படி ஒரு இடம் சிருஷ்டி ஆகும்? சும்மா உதாரணம் சொல்கிறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டணம் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறோம்னா அந்த பில்டிங்னானது முதல்ல எங்கே உருவாகிறது, எப்படி உருவாகிறது யோசிச்சு பாருங்க. முதல்ல கட்டணங்கிற எண்ணத்தினால ஒரு ஆசை மனசில் உருவாகிறது.
அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைஞ்சு இப்படி கட்டணும்னு உருவாகிறது. அப்புறம் அது ஃபுல் மேப்பும் அதில் வந்து இந்த பெயிண்ட் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எல்லாம் ஒரு ஆசை தானே. அந்த ஆசை தான் மோகம்னு பேர். அந்த மோகத்தை கொடுக்கக்கூடியவள் பகவதி. இப்படி தான் அந்த லோகமே சிருஷ்டியாயிருக்கு. தயா விசிருஜ்யத்தே விஸ்வம் ஜெகதே சராச்சரம் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தையே. அவ ஒருத்தி நினச்சாலே, அந்த மகாமாயான அம்மா நினச்சாலே ஒரு பகவான் ஒரு மனுஷன் வந்து முக்தியை பெற முடியும். எதுலேருந்து? இந்த ஆசைகள்லேருந்து. அத்வைத சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார் நம்ம வாயால் சொல்லிவிடலாம். பகவான் தான் எங்கேயும் நடந்திருக்கா, எப்படி உணர முடியும்? நம்ம எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கார்ப்பான்னு சொல்கிறோம், வாஸ்தவம். அப்படின்னா என்ன ஆகணும்? நேராக நமக்கு பசிக்கும் போது இன்னொருத்தருக்கு ஆகாரம் எடுத்து கொடுத்து பகவான் தானே, அதில் அந்த அந்தர்யாமி திருப்தி ஆனாலுமே நமக்கு வந்து வயிறு ரொம்பணுமே, ஏன் ரொம்ப மாட்டேங்கிறது? அப்படின்னா அதுக்கு உண்மையான விஷயம் யோசித்து பார்த்தோம்னா மனசு ஒன்று தான் காரணம். ஏன்னா பல நாளைக்கு நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு கோமா சிச்சுவேஷனில் இருக்கோம்னு நினச்சிங்கோலேன். அப்போ நீங்கள் என்ன வகை வகையாக சாப்பிட்றீங்களா? அப்படி நம்ம சாப்பிடாத போது உயிர் வாழலையா? அது மட்டும் இல்லை, சாமான்யமாக அங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம ஆற்றுலேயே ரொம்ப ஒரு டென்ஷனோடு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு காரியம் பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 30 வாட்டி காப்பி குடிக்கிறவாளாக இருப்பேன், இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை விடாமல் சாப்பிட்றவாளாக பழகியிருப்பேன். ஓகே. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம ஆற்றுல ரொம்ப டென்ஷனோடு ஒரு காரியம் நடக்கிறதுன்னா அந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. அப்போது பசி அப்படிங்கிற விஷயம் வந்து மனசில் இருக்கா, உடம்பில் இருக்கா? அப்படித்தான் சைஷா பிரசன்னா வரதா நிருணாம் பவதி முக்தையே சாவித்யா பரமாமுக்தேர் ஹேத்துபூதா சனாதனி. அப்படி அந்த அம்பாள் தான் மோகத்தை கொடுக்குறா. இந்த மோகத்தினால மோக வலயத்தில் பட்டுண்டு சிரமப்பட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அவள் ஒருத்தி மனசு வச்சாலே, அவளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த மோக வலயத்திலேருந்து விடுபட்டு முக்தியை அனுபவிக்க முடியும். முக்தினா என்னது? இந்த ஆசையிலேருந்து முக்தி. இந்த மானசீகமாக நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தோன்றதே, எனக்கு சாப்பிடணும், பசிக்கணும், தூங்கணும், போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு தோன்ற விஷயங்கள்லாம் இருக்கே, இதுக்கு மோகங்கள்னு பேர். இந்த மோகங்கள் விடுபடுறதுக்கு யார்? இந்த அத்வைத மோகங்கள் விடுபட்டால்தான் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்குன்னு தெரியும். அப்படி உள்ளவாளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது சத்தியம். ஏன்னு கேட்டால் பல காலங்கள் பல வருஷங்கள் ரிஷிகள்லாம் சமாதி ஸ்திதியில் இருப்பா, உள்ளுக்குள்ளே அந்த அத்வைத அனுபூதி அனுபவிச்சுட்டே இருப்பா. கண்ணை திறக்கும்போது பல வருஷங்கள் ஓடி போயிருக்கும். அவள் எப்படி வாழ்ந்தா? உண்மையாகவே அந்த ஒரு சாப்பாடு தான் ஜீவன பிராணனை கொடுக்கறதுன்னா அவள் வாழ முடியாது. அப்போது நம்மளுடைய மனசு அதில் இருக்கிற மோகம், அதில் ஒட்டின்னு இருக்கிற விஷயத்தை தான், அதனால தான் நம்ம என்னமோ அதில் பெரிய விஷயத்தை எடுத்துட்டு அது இருந்தால் தான் நினச்சிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு முக்தியை கொடுக்கறது இது யார் கொடுத்தாலும் அவளால் தான் எடுத்துக்க முடியும். நம்மள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கொடுத்தது வந்து அம்பாள். எப்படி ஆசரூபமாக ஒரு சின்ன விதையை விதைச்சு ஆசையை வளர விட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கா. அதுலேருந்து நீ வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் உங்கள்கிட்டேருந்து அந்த ஆசையை எடுத்தாலே அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த வலையிலேருந்து, மோக வலயத்திலேருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு வந்து கொடுத்தவாளாலேயே எடுக்க முடியும். அதனால் அவளையே சரணமடைய வேண்டும். சாவித்யா பரமாமுக்தேர் ஹேத்துபூதா சனாதனி சம்சார பந்த ஹேதுஷ்டா சைவ சர்வேஸ்வரேஸ்வரி. அவளே இந்த சம்சாரத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பந்தத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல இந்த ராஜா கேட்குறார். பகவன் காஹிசாதேவி மகாமாயேதி யாம்பவான் பிரவீதி கதமுத்பர்ணா சாகர்மாஸ்யாஷ்ச கிம் த்விஜா யத் பிரபாவாத் சாதேவி யத் ஸ்வரூபா யதுத்பவா தத்சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி த்வத்தோ பிரம்மவிதாம்பர. ஹே, இப்பேற்பட்ட அத்வைத்தத்தை சத்தியத்தை சொல்லியிருக்கேளே பிரம்மவித்தமரே, அப்பேற்பட்ட தேவின்னு சொன்னாலே யார் அந்த தேவி? அவள் எப்படி உத்பவிச்சாள்? அவளுடைய கதைகள் என்ன? அவளுடைய வைசிஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு கேட்க இந்த ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். நித்யைவசா ஜெகன்மூர்த்தி ஸ்தயா சர்வமிதம் ததம் ததாபி தத் சமுத்பத்திர் பகுதா ஸ்ரூயதாம் மம. அவளே நித்தியமானவள். எப்பயும் இந்த என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கே. நம்மளே இருந்துட்டு இருக்கோம், தூங்குறோம், ஏந்திருக்கிறோம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறோம். என்ன பண்ணினாலும் ஏதோ ஒன்று நமக்குள்ள அனுசூத்தமாக இருந்துட்டு இருக்கேன். என்னது?
இப்போ ஒரு சில சமயம் நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு கோமா ஸ்டேஜையே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட கண்ணை முழிச்சுருந்தா நான் தான் எனக்கு எப்படி தெரியறது, ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து நான் போகிற வரைக்கும் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கு நம்ம நினைக்கிறோம். அதே விஷயம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்குது, போனதுக்கு அப்புறமும் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள். அப்பேற்பட்ட நித்தியமான வஸ்து அந்த அம்பாள், எப்பயுமே இருந்துட்டு இருக்கக்கூடியவள். ததாபி தத் சமுத்பத்திர் பகுதா ஸ்ரூயதாம் மம. அதனால் அவளுக்கு உற்பத்தின்னு தனியாக ஒன்று இருக்க முடியாது என்று சொன்னாலும் தேவர்களுடைய காரிய சித்திக்காக ஒரு தடவை உற்பத்தி மாதிரி உத்பவிச்சா, அந்த கதையை சொல்கிறேன்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். யோக நித்ராம் யதா விஷ்ணுர் ஜெகத்தே காரணவீகிருத்தே ஆஸ்தியர்ய சேஷம் அபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு மகாவிஷ்ணு மாத்திரம் இருந்தார். வெறும் பிரம்மாண்டம், ஒன்றுமே இல்லாமல் ஒரு சூன்யமாக இருந்தது. அதில் மகாவிஷ்ணுவானவர் இருந்தார், உத்பவிச்சார். அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பிறந்தத்துலேருந்து தூங்கிகிட்டே இருந்தார். யோக நித்ராம் யதா விஷ்ணு, அவர் பாட்டுக்கு யோக நித்ரையில் இருக்கும்போது அந்த யோக நித்ரைக்குள்ளேருந்து அவர் காதுலேருந்து 2 பேர் வெளியில் வந்தாலும். ததா துவாபுசுரௌகோரௌ விக்யாதௌ மது கைடபௌ விஷ்ணு கர்ணமலோத்பூதௌ ஹந்தும் பிரம்மாணம் உத்யதௌ. பிரம்மா தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒன்று என்ன நடக்கிறதுன்னு அவருக்கும் தெரியல. இப்போ நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோமோ, நமக்கு மேலே ஒரு எறும்பு ஓடினாலோ, ஏதோ சமீபமாக ஏதோ ஒரு விஷயத்தில் படித்தது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து நித்தியம் கொசுவை சாப்பிட்றான்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு தெரியாதோ இல்லையோ, தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவளுக்கு தெரியும். சென்சிட்டிவ்னா என்னதுன்னே தெரியாமல் கும்பகர்ணன் மாதிரி தூங்குறவாளுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறது, பகவானை பரிகாசம் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. சுவாமி வந்து யோக நித்ரையில் இருக்கும்போது அவர் எந்த நித்ரையில் இருக்காருங்கிற விஷயம் என்கிட்ட, அவர் சமாதியில் இருக்கார். அதனாலேயே அதுக்கு வந்து யோக நித்ரைன்னு பேர். நம்ம தூங்குற மாதிரி கும்பகர்ண தூக்கம் அவர் தூங்கலை. யோகம்னா அந்த சத்தியத்தோட ஒன்றின்றே அவர் இருக்கார். அப்படி இருக்கிறவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் வால்மீகி அப்படின்னு, ஏன் வால்மீகி மகர்ஷிக்கு பேர் மராமரா மராமராமரான்னு இந்த சப்தத்தோடையே ஒன்றின்றிருந்தார். அவருக்கு மேலே பெரிய புற்றே ஏற்பட்டது. ஏது எறும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புற்று கட்டி புற்றிருந்தான் இருக்கும், உள்ள பாம்பு இருக்கும். அப்பேற்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டும் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு சாதா தூக்கம் இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தை விட 100 மடங்கு எப்படி இருக்குமோ அப்படி அவள் வந்து பிரம்மத்திட்ட ஐக்கியமாக இருந்தார். அப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து அந்த பிரம்மத்தோடையே லயமாக இருக்கார். அந்த தூக்கம் யோக நித்ராம் யதா விஷ்ணு ஜெகத்தே காரணவீகிருத்தே. அப்படி இருக்கும்போது அவருடைய நாபியிலேருந்து ஒரு நாபி கமலம் உத்பவிச்சது. அதில் பிரம்மா இருந்தார். அவர் வாழ்ந்துட்டு வரார். அவருக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுனா என்ன கேட்கறதுன்னு தெரியல, இவரோ தூங்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் திடீர்னு அவருடைய இவர் எப்படி தொப்புள்லேருந்து உத்பவிச்சாரோ அவருடைய காதுலேருந்து யாரோ 2 பேர் உத்பவிச்சாலாம். மது கைடபர் அப்படின்னு அவளுக்கு நாமமா 2 ராட்சசர்களாம். அவள் என்ன பண்ணினா அப்படின்னா, சனாபி கமலே விஷ்ணோ ஸ்திதோ பிரம்மா பிரஜாபதி திருஷ்டுவா விஷ்ணு கர்ணமலோத்பூதௌ ஹந்தும் பிரம்மாணம் உத்யதௌங்கிற. அதாவது காதுலேருந்து திடீர்னு உத்பவிச்சு நேராக இதுவாக வந்து தொப்புள் வழியாக மேலே ஏறி பிரம்மாவை கடிக்க போகிறாளாம். எப்படி பிரம்மாவை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பிரம்மாவை பார்த்து கடிக்க போகிறார். சனாபி கமலே விஷ்ணோ ஸ்திதோ பிரம்மா பிரஜாபதி திருஷ்டுவா தாவசுரோ சோக்ரோ பிரசுப்தஞ்ச ஜனார்தனம். இவரே இப்போ தான் பிறந்திருக்கார். அம்மாட்டேருந்து பிறக்கிற மாதிரி ஏதோ விஷ்ணு அந்த கமலத்திலேருந்து உத்பவிச்சிருக்கார். அவர் நோக்கி 2 வருதுன்னு அவருக்கு என்னதுன்னே புரியல. அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார். யாரோ படுத்துட்டு இருக்கிற பார்த்து ஏந்திருங்கோ ஏந்திருங்கோ ஏந்திருங்கோங்கிறார், அழறார். துஷ்டாவ யோக நித்ராந்தாம் ஏகாகிர ஹிருதயஸ்திதா விபோதனார்த்தாய ஹரேர் ஹரிநேத்திர கிருதாலயா. கொஞ்ச நேரமாக கூப்பிட்டார், பார்த்தார், இவர் ஏந்திருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று பண்ணுவோம், இவர் ஏதோ கண்ணை மூடின்னு இருக்காரு, அதுக்குள்ளே யார் இருக்காங்கிறது வேணா பார்த்துட்டு அவளை குறித்து ஒரு ஸ்துதி பண்ணுவோம் அப்படின்னு அவளை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு விபோதனார்த்தாய ஹரேஹே ஹரிநேத்திர கிருதாலயாம். அழகாக இருக்கு இந்த வார்த்தை. ஹரியனுடைய கண்ணை கோவிலாக எவள் உடையவளோ அவளை. யார் அப்படின்னா நித்ரா தேவி. தூக்கம்னு சொன்னோமே, அந்த சொன்ன தூக்கத்தை அம்பாளாக வர்ணிக்கிறது. அப்படி தான் தேவி மகாத்மியம்னா ரொம்ப அற்புதமான சரித்திரம் பின்னாடி நிறைய வருது. யாதேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேன சம்ஸ்திதா. பசியாக இருக்கிற தேவி. எல்லா பூதங்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் பசின்னு ஒரு உணர்வு இருக்கே, அது என்னது அப்படின்னா அது அம்பாள்ங்கிறான். நித்ரா ரூபேன சம்ஸ்திதா. எல்லாருக்கும் தூக்கம்னு என்னமோ வருது, அது என்னதுன்னு கேட்டால் அதுவும் அம்பாள்.
தயாரூபேன சம்ஸ்திதா. சரி, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பார்த்தா ஐயோ அதை சிரமப்படுறதே அப்படின்னு நமக்கு தோன்றதே, அது என்னதுன்னா அந்த எல்லா உணர்வுமே அந்த தேவி ஸ்வரூபம்னு அப்படி விஷ்ணு ஹரிநேத்திர கிருதாலயம். அந்த நித்ராதேவிக்கு எது ஆலயம், எது கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் கண்ணை மூடின்னு இருக்காளோ அந்த கண்களே அந்த மனசே அவளுக்கு கோவில். அப்படி ஹரிநேத்திர கிருதாலயம், ஹரி கண்ணை மூடிண்டு யோக நித்ரையில் இருக்கிறதுனால அதில் வசிச்சுட்டு இருக்கிற நித்ராதேவியை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட நித்ராதேவியை அப்படின்னா, விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ அதுலாம் தேஜச பிரபு. இந்த விஸ்வத்துக்கே ஜெகத்துக்கே ஈஸ்வரியாகவும் இந்த ஜெகத்தையே யார் தாங்கின்னு இருக்காளோ அந்த சக்தியவும் ஸ்திதி சம்ஹாரகாரிணி, இந்த உத்பவிச்ச லோகத்தை நல்லபடியாக ஸ்திதி பரிபாலனம் பண்ணுறதுக்கும் சம்ஹாரத்துக்கும் யார் காரணமாக இருக்காளோ அவளையும் நித்ரா, அந்த தூக்க நிலைமை தூக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நித்ரா ஸ்வரூபமாக இருக்கிற பகவதியை விஷ்ணோஹோ அதுலாம் தேஜச பிரபு, அந்த விஷ்ணுவனுடைய நித்ரா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை, மாயா ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறாராம் பிரம்மா. எப்படி பிரம்மா சொல்றா, துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதாத்மம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதாத்வம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. ஒரு கேள்வி வரலாம், அவரோ பிரம்மா இப்போ தான் பிறந்திருக்கேங்கிறார், அவருக்கு எப்படி இந்த ஸ்லோகம் எல்லாம் தெரியும்னா, பிரம்மஸ்வரூபம், பிரம்மம் பகவானே பிறந்தா பகவானுக்கு தெரியாத என்ன விஷயம், அவரே பிரம்மம்னு பேர், பிரம்மான்னு பேர். அதனால அவர் ஒரு எல்லா அந்த உள்ள இருக்கிறது, அவர் ஏன் ஏந்திருக்கலை அப்படின்னா அவருக்குள்ள என்ன தூக்கமோ அந்த தூக்கமாக இருக்கக்கூடிய தேவியை ஸ்துதி பண்றார். எப்படி துவம் ஸ்வாஹா துவம் சுதா துவம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா துவம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா. ஹே அம்பிகே, நீயே யஜ்ஞஸ்வரூபம். எப்படி யஜ்ஞஸ்வரூபம் அப்படின்னா, எந்த ஒரு யஜ்ஞமாக இருக்கட்டும் ஸ்வாஹா சப்தத்தினாலேயும் சுதா சப்தத்தினாலேயும் யக்னையே ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா அப்படின்னா, இல்லைன்னா வஷட்காரத்தினால வௌஷட்டு ஸ்ரௌஷட்டு இத்தியாதி மந்திரங்கள்னால தான் ஆகுதி. அப்புறம் யஜ்ஞஸ்வரூபமும் நீயே. சுதாத்வம் அக்ஷரே நித்யே த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யா யானுச்சாரியா விசேஷதா. காலஸ்வரூபம் நீ. இப்போ அ அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த அ அப்படிங்கிற வரத்துக்குள்ள ஒரு சின்ன நேரம் இருக்கு இல்லையா, அப்படி அதுலேருந்து ஆரம்பித்து காலஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் நீயே. துவமேவ சந்தியா சாவித்ரி துவந்தேவி ஜனனி பர. நீயே சந்தியாதேவி, நீயே காயத்ரி சாவித்ரி தேவி, நீயே அனைவருக்கும் அம்மா. त्वयेतत् धार्यते विश्वं त्वयेतत् सृज्यते जगत् त्वयेतत् पाल्यते देवी त्वमत्स्यन्ते सर्वदा. நீதான் இந்த லோகத்தை தரிச்சுட்டு இருக்காய், நீதான் இதை சிருஷ்டியும் பண்ணினாய், நீயே காப்பாற்றின்னு இருக்காய். தரிச்சுன்றது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டியது, காப்பாற்ற வேண்டியதும் நீயே. தொமத் சந்தேது சர்வதா. எல்லாரும் திருப்பி அடைய போகிறது எங்கே பூர்ணம் அடையிறது, அந்தம் எங்கனாலும் உன்கிட்டயே. விசிருஷ்டௌ சிருஷ்டி ரூபாத்வம் ஸ்திதி ரூபாச்ச பாலனே ததா சம்ஹிதி ரூபாந்தே ஜெகதோஸ்தி ஜெகன்மஜே. அப்படி பல விஷயமாக பல விதமாக அம்பாள ஸ்துதி. மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகாச்ச பவதி மகாதேவி மகேஸ்வரி. பிரகிருதிஸ்துவஞ்ச சர்வஸ்ய குணத்ரய விபாவினி காளராத்திரிர் மகாராத்திரிர் மோகராத்திரிஷ்ட தாருணா. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது அம்பிகையை தவிர லோகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்கான கிரந்தங்கள் சஹஸ்ரநாமம், இது மாதிரி கிரந்தங்கள். காளராத்திரி மரணம் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய யுத்த ராத்திரி இருக்கே, அதுவும் சிவராத்திரி உடைய பெரிய தபஸ் ராத்திரிகளும் மோகராத்திரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் ஏற்படக்கூடிய ஒரு ராத்திரி இருக்கே, அதுவும் எல்லா ரூபமாகவும் நீயே இருக்காய்னு அம்பாள வர்ணனை. துவம் ஸ்ரீஸ் துவம் ஈஸ்வரி துவம் ஹ்ரீஸ் துவம் புத்திர் போதலக்ஷணா லஜ்ஜா புஷ்டிஸ் ததா துஷ்டி துவம் சாந்தி க்ஷாந்திரேவச்ச. खड्गिनी शूलिनी घोरा गदिनी சக்ரிணி ததா சங்கினி சாபினி பாண புஷுண்டி பரிகாயுதா. அப்படின்னு இந்த என்னென்ன ஆயுதத்தோடைய இருக்கான வர்ணிக்க. சௌமியா சௌமிய தராசேஷ சௌமியேபிய ஸ்வதி சுந்தரி. திருகத்துக்குள்ளேயே அழகானவள் நீயே.
பராபராணாம் பரமா துமேவ பரமேஸ்வரி. யாரெல்லாம் எல்லாத்துக்கும் பரம் அப்படின்னு சொல்கிறாளோ, எல்லாருக்கும் மேலே யாருன்னு சொல்கிறாளோ அந்த பராத்பரனுக்கும் பரமானவள் நீ. எச்ச கிஞ்சித் क्वचित् வஸ்து சதசத்வா அகிலாத்மிகே தஸ்ய சர்வஸ்ய யா சக்தி ஸ்தாத்வம் கிம் ஸ்தூயசே மயா. இந்த லோகத்தில் கொஞ்சமாக இருக்கிற எச்ச கிஞ்சித் क्वचित् வஸ்து சதசத்வா அகிலாத்மிகே, லோகத்திலேயே இருக்கிறது திரப்சமாக இருக்கிறதே சின்னமாக இருக்கக்கூடிய வஸ்து எதுவாக இருந்தாலும் அதற்கு கூட எங்கேருந்து சக்தி வருது அப்படின்னா அந்த சக்தி ஃபுல்லாக நீதானேம்மா. சாத்தங்கிம் ஸ்தூயசேமயா, அப்பேற்பட்ட உன்னை நான் ஸ்துதி பண்ணுறேன். யயா துவயா ஜகத் ஸ்ரஷ்டா ஜகத் பாத்தியோ ஜகத் சோபி நித்ராவசம் நீத கஸ்துவாம் ஸ்தோதி மிஹேஸ்வரஹா. யயா துவயா ஜகத் ஸ்ரஷ்டா, எவளால் இந்த ஜகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டதோ, எப்படி உன்னால் இந்த ஜகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டதோ, ஜெகத் பாத்தியத்தியோ ஜெகத், எப்படி உன்னால் இந்த லோகம் காப்பாற்றப்படுகிறதோ, சோபிநித்ராவசம் நீத கஸ்துவாம் ஸ்தோதி மிஹேஸ்வரஹா, அப்பேற்பட்ட நீயே இந்த பகவானுக்கு இப்போ இங்கே படுத்துட்டு இருக்கிற இந்த விஷ்ணு பகவானுக்கு நித்ரா ஸ்வரூபமாக நீ தான் இருக்காய். விஷ்ணு சரீர கிரகணம் அஹமீஷான ஏவச்சா காரிதாஸ்தே யதோதஸ்துவாம் கஸ்தோத்தும் சக்திமான் பவேத். இந்த படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவாகட்டும், நானாகட்டும், பிரம்மாவான நானாகட்டும், பரமேஸ்வரனாகட்டும், நீ இல்லாமல் உன்னுடைய மாயா சக்தி இல்லாமல் எப்படி நாங்கள் ஒரு சரீரத்தை எடுத்துக்க முடியும்? அப்போ நாங்கள் எப்படி சக்திமானாகவும் உன்னை தவிர நீ இல்லாமல் நாங்கள் எப்படி சக்திமானாக ஆக முடியும்? சாத்தமித்வம் பிரபாவைஸ்வே ருதாரைர் தேவி சம்ஸ்துதா மோகஜயிதோ துராதர்ஷா வசுரோ மதுகேட்டபோ. அப்பேற்பட்ட பிரபாவமுடைய உன்னை இந்த மோகத்தை உடைய இந்த மதுகேடப ராட்சசர்கள்டேந்து காப்பாற்றும் பொருட்டு, அதாவது இப்படியெல்லாம் வர்ணித்தாலும் இவர் யாரை வர்ணிக்கிறார் அப்படிங்கிற விஷயம், அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கோம் இல்லையா, நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உணர்ச்சி அப்படிங்கிற தேவியை இப்போ பிரத்யட்சமான ஒரு தேவியை அவர் ஸ்துதி பண்ணியிருந்தார்னா எதுக்கு விஷ்ணு ஏந்திருக்கணும்? அந்த தேவியே இவரை காப்பாற்றலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது சாமானியமாக லோகத்தில் எடுத்து பார்த்துட்டோம்னா ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுறான், ஒரு பையன் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவா? சரி உனக்கு தான் ஒன்றும் சரியில்லையே அப்படின்ட்டு டெய்லி அவனை கூப்பிட்டு நம்ம இடத்துல சாப்பாடே போட்டுருக்கிறதுனால என்ன லாபம்? அவனுக்கு உள்ளே இருக்கிற அவனுடைய சக்தியை உன்னால் இது பண்ண முடியும்ப்பா, இதெல்லாம் பண்ணு, அவனுக்கு இது வரதா, சரி இந்த வழியில் நீ ட்ரை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தியை ஏற்றி விட்டாச்சுன்னா அந்த சக்தி அவனை காப்பாற்றிக்கும். அந்த சக்தியை உத்பவிச்சு விட வேண்டியது தான் விஷயமே தவிர நம்ம பண்ணினோன்னு வச்சுங்க. இப்போ அவனுக்கு அந்த சக்தியை நம்ம கொடுக்காமல் அவனை மொத்தமாக நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளால் எவ்வளோ நாள் பார்த்துக்க முடியும்? இந்த சக்தியை நீங்கள் அவனுக்கு ஏற்றி விட்டெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளால் முடியலைன்னா கூட அந்த சக்தி அவன் ரூபமாக நம்மளை காப்பாற்றும். அப்படி இந்த பிரம்மதேவர் இந்த மகாவிஷ்ணுவுக்குள்ள தூக்க ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை சர்வத்திர இடத்துலையும் உணர்வு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை ஸ்துதி பண்ணுறார். எப்படி? பிரபோதந்து ஜகத் சுவாமி நீயதாம் அச்சுதோ லகு போதஷ்ட கிரியதாமஸ்ய ஹந்துமேதோ மகாசுரோ. நீ தூக்க ரூபமாக இருக்கமா, நீ முழிச்சுண்டு அவருக்கு முழிப்பை கொடு, நீ அவருக்கு முழிப்பை கொடுத்து இந்த அசுரர்கள்டேருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ரிஷிருவாச்ச ஏவம் ஸ்துதா ததா தேவி தாமசி தத்ர வேதசா விஷ்ணோ பிரபோதனார்த்தாதி நிஹந்தும் மதுகைடபௌ. தூக்கம் அப்படிங்கிறது தமஸ்வரூபம் இல்லையா? சத்துவம் இந்த லோகம் இதனால் பிரவர்த்திக்கிறது எப்படி இருக்குன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணங்கள்னாலே. சத்துவம்னா ரொம்ப சாத்விகமான சுத்தமான விஷயம், ரஜஸ்ன்னா கொஞ்சம் ராஜா மாதிரி ஆசை கோபம் இதெல்லாம் உள்ளது. தமஸ் அப்படின்னா தூக்கம் மாதிரி சோம்பேறித்தனமான விஷயங்கள். அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவியை ஸ்துதி பண்ணினத்தினால பிரம்மாவினால தன்னை காப்பாற்றும் பொருட்டு விஷ்ணுவை எழுப்புவதற்காக பண்யப்பட்ட ஸ்துதியினால நேத்ராஸ்ய நாசிகாபாஹு ஹிருதயேபியஸ்ததோரசா நிர்கம்ய தரிசனேதஸ்தௌ பிரம்மணோ வியக்தஜன்மனஹா. அந்த அம்பாளானவள் அவருடைய கண்ணிலையும் மூக்கிலையும் கையிலையும் ஹிருதயத்திலையும் புகுந்துண்டு எழுப்பி விட்டாராம் மகாவிஷ்ணுவை. உத்தஸ்தவச்ச ஜெகநாதா தயா முக்தோ ஜனார்தனஹா
ஏகார்ணவேஹி சயனாத் ததஸ்ய ததிருஷே ததௌ. அதாவது இந்த நித்ரையினால் கட்டப்பட்டிருந்த பகவானை பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கட்டுனால அவிழ்த்து விடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்தோத்திர அர்த்தம். தயா முக்தோ ஜனார்தனா, அந்த நித்ரையினால் விடப்பட்ட ஜனார்தனர் ஏகார்ணவேஹி சயனாத் ததஸ்ய ததிருஷே ததௌ. யாரை எழுந்துட்டவுடனே அவள் 2 பேரை பார்த்தாலாம். மதுகேட்டபோ துராத்மானா வதிவீரிய பராக்கிரமௌ குரோத ரக்தேக்ஷணாவத்தும் பிரம்மாணம் ஜனிதோத்யமௌ. ரொம்ப பராக்கிரமத்தை உடையவர்கள். ஏன் அப்படின்னா விஷ்ணு கிட்டேருந்து ஒரு அழுக்குலேருந்து உண்டானாலாம். விஷ்ணு கர்ண மலோத்பவத்தை, காதுக்குள்ளே இருக்கிற அழுக்குலேருந்து உண்டான 2 கிருமிகள் மாதிரி உள்ளவர்களாம் அந்த மதுகேடபர்கள். விஷ்ணுட்டேந்து உண்டானதுனால அவருக்கு பராக்கிரமம் அவள் 2 பேருக்கும் ரொம்ப நன்னா இருக்கு. ஆனால் அவள் என்ன பண்ண போறா, மலத்தினேருந்து உண்டானவா தானே விஷ்ணுட்டேந்தனாலும், அதனால நேர ஒரு அசத்காரியத்தை பண்ண போறா, பிரம்மாவை போய் துன்புறுத்த போறா. அதனால கோபத்தோட சமுத்தாய ததஸ்தாபியாம் யுதே பகவான் நதிகி, தன்கிட்டேந்து உண்டானவர்களாக இருந்தாலும் அந்த சக்தி அவ பிராபிச்சுட்டா அவரோட அவாகிட்டையே சேர்ந்து யுத்தம் பண்ண வேண்டியதான ஒரு நிலைமை ஏற்படுறது. யுத்தம் பண்றார். 5 வருஷ சஹசிராணி பாஹு பிரஹரணோ விபு. 5000 வருஷங்கள் அந்த யுத்தம் நடக்கிறதாம். யாருக்கு? விஷ்ணுவுக்கும் மதுகேடபர்களுக்கும். தன்னுடைய அந்த விஷ்ணுவினுடைய கர்ணத்திலேருந்தே உண்டான அது வாஸ்தவம் தானே. நம்ம விஷ்ணுவுக்கும் சொல்கிறோம், நியாயமாக யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலையும் தெரியாமல் ஏதோ சாப்பிட்றோன்னா உள்ளுக்குள்ளேயே பிறக்கிற ஒரு கிருமியானது நம்மளையே அழிக்கிறது பார்த்தேல. அதே மாதிரி விஷ்ணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலத்திலேருந்து உண்டான ஒரு கிருமி அவரையே தாக்க வருது. உக்தவந்தோ வரோஸ்மத்தோ விரியதாமிதி கேசவம் தாவப்பிதி பலவன்மத்தோ மகாமாயா விமோகித்தோ உக்தவந்தோ வரஹா அஸ்மத்தஹா விரியதாமிதி கேசவம். என்ன சொல்கிறாலாம், அவர்கிட்டேருந்து வந்தது மட்டும் இல்லாமல் ஏதாவது வரம் வேணா எங்கள் 2 பேர்ட்டையும் கேளுங்கன்னு பகவான்கிட்டயே கேட்குறாராம். உடனே பகவான் சொல்கிறாராம், ஏதாமத்யமே துஷ்டவ் மம வத்யாவுபாவபி கிமன்யேன வரேணாத்ர ஏதாவத்தி விரதம் மயா. ஏப்பா இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இவ்வளோ தைரியமாக எங்கிட்டையே வரம் வேற வேணுமான்னு கேட்குறீங்களே, அதனால நான் உங்கள்கிட்ட பிரசன்னமாயிட்டேன். போனால் போகிறது நீங்கள் என்ன வரம் வேணுமோ எங்கள்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு அந்த பகவான் அந்த மதுகேடபர்கள்ட்ட சொல்ல அப்படி சொன்னாராம். எதுக்கு அப்படின்னா, வஞ்சிதாபியாமிதி ததா சர்வம் ஆபோமயம் ஜெகத் விலோக்கியதாபியாங்கதிதோ பகவான் கமலேக்ஷணா ஆவாம் ஜஹின யத்ரோர்வி சலிலேன பரிப்ளுதா அப்படின்னு பேசி மயக்கினாராம். அவ 2 பேரும் என்ன பண்ணினா, பகவான்கிட்ட ஏந்துட்டு பகவான்கிட்டயே நாங்கள் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கோம், 5 வருஷமாக யுத்தம் பண்ணுறேன், உங்களால் எங்களை ஜெயிக்க முடியாது, ஏதாவது வரம் வேணுன்னா கேளுங்க, நாங்கள் தரோம், போனால் போகிறதுன்னு உங்களை விட்டு விடுறோம் அப்படின்னு அந்த அசுரர்கள் பகவான்கிட்டயே கேட்க, ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படணும். நம்ம விஷ்ணு சம்பந்தமான கிருஷ்ண சரித்திரங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய தெரியும். ஒரு சமயம் ஜராசந்தன்கிட்ட யுத்தத்துக்கு வந்த உடனே பயந்துட்டு ஓடுவார். சரியான நேரம் வரும்போது பீமனை வச்சு ஜராசந்தனையே அவரே வதம் பண்ணுறார். இது இவரால் பண்ண முடியாதா அப்படின்னா, அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்குது, ஒரு நியதி இருக்குது. அதனால அவாவால் அந்தந்த சமயோச்சித புத்தியானது வரணும். ஒரு அசத்திட்ட பழகின்னு இருக்கும், எப்படி பழகணுன்னே தெரியாதவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டு திட்டின்ட்டு அப்படி தான் இருப்பான். ஒழுங்காகவே பழக தெரியாதவன்கிட்ட போய் அவன் என்னத்தையாவது பேசினான்னு சொல்லி அவனுக்கு நேர உட்காந்துட்டு நமக்கு அதனால கோபத்தை ஏற்படுத்திட்டு திருப்பி திட்டினோன்னா என்ன ஆகும்? ஒரு சேரில் போய் கல்லெறிஞ்சால் சேர் நம்ம மேலே தான் நடிக்கும். அதனால அப்படி உள்ளவாழ்கிட்ட அதற்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி பழகிண்டு நல்ல வழிக்கு நம்ம போகிறதுக்கோ இல்லை அந்த வழியை பார்க்கணும். அதனால அசத்து மாதிரி அவர்கள் பகவான்கிட்டயே வரம் கேளுங்கன்னாலும் இவர் என்ன சொல்கிறார், ரொம்ப சந்தோஷமாக, ஆஹாஹா இவ்வளோ பெரிய தைரியசாலியா, எங்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கிட்டயே வரம் கேட்குறீங்களே, உங்களால் நான் சந்தோஷப்பட்டேன், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு கேட்க அப்படின்னு பேசுகிறாராம். வஞ்சிதாபியாமிதி ததா சர்வம் ஆபோமயம் ஜெகத் விலோக்கிதாபியாங் கதிதோ பகவான் கமலேக்ஷணா
ஆவாம் ஜெகினி எத்ரோர்வி சலிலேன பரிப்ளுதா அப்படின்னு நம்ம பேசிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிற சமயம் ததேத்யுக்த்வா பகவதா சங்கச்சக்கர கதாபிருதா கிருத்வா சக்கரேண வைச்சின்னே ஜகனே சிரசி தயோ அப்படின்னு அவள்கிட்ட ஒரு மயக்கமாக பேசிட்டு இருந்துட்டே அவள் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது சக்கரத்தினால 2 பேருடைய சிரசையும் விட்டுட்டாராம். ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவமஸ்யா தேவியாஸ்து பூயி ஸ்ருணு வதாமிதே அப்படின்னு நீங்கள் கேட்டேல ஒரு அம்பாளுடைய வர்ணனை. அவள் எப்படி பிறந்தாள் உத்தவத்தை கேட்டேல பலவிதமாக அவள் வந்து நித்தியமான அம்பாள், நித்தியஸ்வரூபம். அவளுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. ஆனால் அப்பப்போ சில சமயத்தில் வந்து ஒரு தேவர்களுக்கு காரியத்துக்காக நிறைய தடவை இதே மாதிரி அவதாரம் பண்ணி இருக்கு. அதில் முதல்ல அவதாரம் பண்ணத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த கதை. ஏவமேஷா சமுத்பன்னா, இப்படியே இவள் வந்து பிரம்மாவினால பிறக்கப்பட்டாள். பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம், பிரம்மாவினால ஸ்துதிக்கப்பட்டு உற்பத்தி அடைந்தாள். அப்பேற்பட்ட இந்த அம்பாளுடைய முதல் தாமசஸ்வரூபமாக, எப்படி தூக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நித்ரா ரூபிணியான அந்த பகவதியினுடைய பிரபாவத்தை சொன்னேன்னு கேளுங்கோ. அப்பேற்பட்ட அந்த தூக்கத்திலேருந்து அவள் முழிக்க வச்சதுனாலேயே விஷ்ணுவுக்கு பராக்கிரமம் ஏற்பட்டது. அதனாலேயே விஷ்ணு அந்த மதுகேடவர்களை கொன்றார்கள் அப்படின்னு இந்த முதல் சரித்திரம். சப்தசதி தேவி மகாத்மியம் அப்படிங்கிறதுல வந்து இது முதல் சரித்திரம்னு பேர். இதில் முதல் அத்தியாயம் இங்கே பூர்த்தி அடைகிறது. இன்றைய முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த அத்தியாயம்னு இருக்குது. நம்ம பார்த்தோமே அந்த விஷயத்தில். இதில் நவராத்திரி மகோத்சவம், இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் வந்து முதல் நாளைக்கு முதல் சரித்திரம் முதல் அத்தியாயம் சம்பூர்ணமாக சிரவணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எல்லாருமாக சேர்ந்துண்டு இந்த விஷயத்தை அனுபவிச்சுருப்போம். மேலும் இங்கே நடந்துட்டுருக்கிற இந்த விஷயம், இந்த நவராத்திரி மகோத்சவமானது குழந்தைகளாலேயும் இந்த பாடசாலை வித்தியார்த்திகள் இவாளெல்லாம் சேர்ந்துண்டு வாத்தியாரமான நம்மளும் எல்லாருமாக சேர்ந்துண்டு நடக்கக்கூடிய விஷயம். அவசியம் பல திரவியங்கள் வந்து இதுக்கு அவசியமாக இருக்குது. பல பேர் பண்ணிட்டு இருக்கா. இதில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவா அவசியம் நீங்களும் கலந்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியம் ஒரு பிராமண சமாராதனை, ஒரு வைதிகர் அவருடைய மாமி சுவாசினியாக பெண் குழந்தை கன்னிகா பூஜையாக பூஜிக்கப்படுறார்கள். அவளுக்கு அதற்கான உபச்சாரம் ஒரு வேஷ்டி புடவை, குழந்தைக்கு பாவாடை சட்டை மெட்டீரியல் அப்படின்னு. இந்த பூஜைக்கு ஒரு நாளைக்கு ஒரு செட்டுக்கு 3000 ரூபா அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அவசியம் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவா வந்து அதில் கலந்துக்கலாம். இல்லை ஒரு நாள் இந்த நவராத்திரி ஒரு ஃபுல் டே அதுக்கு வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுருக்கு. ஏன்னா சாயந்தரம் நடக்கக்கூடிய லட்சார்ச்சனைக்கு புஷ்பங்கள் செலவாகிறது. இந்த ஒரு நாள் எடுத்துட்டா அதுக்குள்ளே இந்த சுவாசினிய கன்னிகா பூஜை அது வந்துடும், அது ஒரு 3 ரூபா, அப்படி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா கிட்ட எல்லாமா கணக்கு வந்து விடுறது. அப்படியும் வச்சுருக்கோம். அதுலேயும் யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா கலந்துக்கலாம். மேலும் இந்த விஷயங்கள் இப்போ இந்த பிரவச்சனங்கள் தேவி மகாத்மி விஷயம் வந்து நம்ம யோகஜன் மேலா ட்ரஸ்ட்டு அவள் வந்து நமக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் நடத்தி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் நித்தியம் உள்ள ஒரு ப்ரோக்ராமும் அவள் அரேஞ்ச் பண்ணி நடத்தி கொடுக்குறா. இதை வந்து லைவாக வந்து இதில் தான் இருக்கும், ஃபேஸ்புக்கில் தான் இருக்கும். யுவபஜன் மேளா ட்ரஸ்ட் பாலக்காடு அப்படிங்கிற சேனல், ஃபேஸ்புக் சேனலில் தான் லைவ் வருது. அதுக்கப்புறம் இதே விஷயங்கள் வந்து உங்களுக்கு விக்னேஷ தீட்சிதர் சனாதன தர்மா விக்னேஷ தீட்சிதர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பின்னாடி அப்லோடு பண்ணப்படுறது. அதுலேயும் பார்த்துக்கலாம். அதில் வந்து முக்கியமாக இன்னைக்கு கார்த்தாலேருந்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறதும் மேற்கொண்டுள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லாமே அதில் வீடியோவாக எடுத்து அப்லோடு பண்ணுறோம். அப்பப்போ எல்லோரும் பார்த்துக்கலாம். அந்த சேனலில் போடும்போது இதனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். பர்சனலான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. இனியும் இதில் டேக்ஸினுடைய அனுகூலம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு வந்து பிஇஎஸ் இந்த பில்டிங் கட்டி நடத்தின்னு இருக்கிறவா பிராமின்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு அந்த ஸ்கூலினுடையது. அவளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு டேக்ஸினுடைய வேறு ஏதாவது அனுகூலங்கள் வேணும்னு நினைக்கிறவா பண்ணணும்னு நினைக்கிறவா அந்த அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பலாம். எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த லோகக்ஷேமார்த்தமான
நவராத்திரி மகோத்சவத்தை அனுபவிப்போம். மேலும் நித்தியம் 4லேருந்து 6 இந்த விஷயங்கள். இன்றைக்கி பிரதம சரித்திரம் முதல் அத்தியாயமாக இருக்குது, தேவி மகாத்மியம். நாளைக்கு 2வது அத்தியாயம் தொடர்ந்து சொல்லப்பட போகிறது. நாளைக்கு 2வது அத்தியாயம் மட்டுமே விஷயம். தொடர்ந்து அனுபவிப்போம். எல்லாரும் அவசியம் இதை கேட்டுண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.